பட்டயம் பஞ்சம் வந்தாலும் அதிகமான பாடுநோவு மிகுந்தாலும் மட்டில்லா வறுமை பட்டாலும் மனுஷர் எல்லாம் கைவிட்டாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையே இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. வஞ்சகர் பகை செய்தாலும் வாரா வீணை பெய்தாலும் நெஞ்சே நீ கலங்காதே. சீயோன் மலையில் இரட்சகனை மறவாதே. வீணை மேல் வீணை வந்தாலும் பெஞ்சாதி பிள்ளை மித்திர சத்ருவானாலோ மனையோடு கொள்ளை போனாலும் வானம் இடிந்து விழுந்தாலும் நெஞ்சே காதே. சீயோன் மலையின் இரட்சகனை மறவாதே. நான் என் செய்வேன் என்று நெஞ்சே நீ கலங்காதே. மகா இலக்கம் மிகுந்த கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, மரியாளுக்கு வல்லமை உள்ளவராய் மகிமையான செய்தவர், மகிமையானவைகளை செய்தவர், எங்களுக்கு செய்வீர் என்று சொல்லி, ஆகவே எங்களுடைய உள்ளம் கலங்கிவிட வேண்டாம் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் என்னோடு கூட பயங்கரமான பராக்கிரமசாலியா இருக்கிறபடினால் எனக்கு என்னுடைய சத்துருகள் ஆண்டு வெட்கப்பட்டு பின்னிட்டு போவார்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே உம்முடைய மகிமை இறங்கி வருவதாக, பயங்கரமான பராக்கிரமசாலியாய் எங்களோடு கூட இருக்கும்படிக்கு நீர் இறங்கி வந்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. என்றென்றைக்கும் எங்களை விட்டு எடுபடாத வல்லமையுள்ள பரிசுத்த ஆவியானவராய் எங்கள் மத்தியிலே நீர் வந்திருப்பதற்காக, எங்களுக்குள்ளாய் நீர் வரும்படிக்காக உம்மை ஆண்டவரே கூப்பிடுகிறோம். இறங்கி வருவீராக. முன்னிலும் அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுகிறோம். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. உம்முடைய பிரசனம் இறங்குவதாக. எல்லா பலகீனங்களும், எல்லா பாடுகளும், சத்துருகளின் கிரியைகளும், விபச்சார வேசித்தன ஆவிகளும் சரீரங்களை விட்டு புறப்பட்டு போகும்படிக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கிருபை இறங்கட்டும். ஆண்டவருக்குள்ளாக ஒவ்வொரு இருதயம் ஸ்திரப்படுவதாக. ஒரு மனதின் ஆவியை கொடுப்பீராக. வேறு எண்ணங்கள் எங்களுக்குள்ளே வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் வேலையடைத்து காப்பீராக. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. யோபுவையும் அவன் வீட்டையும் வேலையடைத்து காத்ததை போல எங்களை வேலையடைத்து காப்பீராக. மகிமை இறங்கி வரட்டும் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நிரப்புங்க, நிரப்புங்க, ஒவ்வொருவரை நிரப்புங்க, மகிமையினால நிரப்புங்க. மகிமையானவைகளை செய்யும்படிக்காய் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்கி வருவீராக. உமக்கு நன்றி. நீர் வந்தால் உம்மோடு கூட வரங்கள் வரும். நீர் வந்தால் உம்மோடு கூட மகிமை வரும். நீர் வந்தால் உம்மோடு கூட கனிகள் வரும். நீர் வந்தால் உம்மோடு விடுதலை வரும், ஆசீர்வாதம் வரும், பலன் வரும், எல்லாம் வரும் என்று இருந்திருக்கிறேன். ஆகவே தான் உம்மை கூப்பிடுகிறேன். வரும் ஐயா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஒவ்வொருவரை நிரப்புங்க, ஒவ்வொருவரை நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருக்கு தேவையானதை ஆண்டவரே நீர் அறிந்து வைத்திருக்கிறேன். வாயில் சொல் பிறவாதற்கு முன்பதாகவே அறிந்து வைத்திருக்கிற தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்த்து ஒவ்வொருவருக்குள்ளாக என்ன பாடு, பிரச்சனை, தேவைகள் எல்லாவற்றையும் மகிமையானவராய், வல்லமை உள்ளவராய், மகிமை செய்கிறவராய் நீ சந்திக்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். நீங்க பேசுங்க ஆண்டவரை, நாங்கள் கேட்கிறோம். உடைய மகிமை எங்களை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காக
கோடாகோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். மகிமையுள்ள பிரசனத்தை வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தினால், அவர் நாமம் பரிசுத்தம் உள்ளது என்ற நாமத்தினாலே எடுத்துக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யோபுவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள். வேதம் அழகாய் சொல்லுது. புக் ஆஃப் ஜோப் chapter 7 verses 17 and 18. மனுஷனை ஒரு பொருட்டாக நீர் எண்ணுகிறதற்கும், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மனுஷனை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கும், அவன் மேல் சிந்தை வைக்கிறதற்கும், காலை தோறும் அவனை விசாரிப்பதற்கும், நிமிஷந்தோறும் அவனை சோதிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம். மனுஷனை ஒரு பொருட்டாக நினைப்பதற்கு, எண்ணுகிறதற்கு அவன் எம்மாத்திரம். யோபு கேட்கிறான் ஆண்டவரை பார்த்து, எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் கை வைக்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமாக இருக்குமே. என்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் இப்படியா இருக்கிறீங்களே, அலட்டு உண்டாக்குகிற தேற்றரவாளர்களாக இருக்கிறீங்களே, காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாக இருக்கிறீங்களே, என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் என் நண்பர்களாக இப்படி காரியத்துக்கு உதவாத வைத்தியர்களாக இருக்கிறீங்களே, அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளனாக இருக்கிறீங்களே, எனக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் கை வைக்கத்தக்கதான ஒரு மத்தியஸ்தர் இருந்தால் நலமாயிருக்குமே என்றெல்லாம் புலம்பிட்டு ஆண்டவரை பார்த்து கடைசியாக புலம்புறான். ஆண்டவரை, என்னை ஒரு பொருட்டாய் நினைப்பதற்கு, என்னை ஒரு மனுஷனாகி என்னை ஒரு பொருட்டாய் எண்ணுகிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் அப்படியாய் அவன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறதாய் அவன் வேதம் சொல்லுகிறது. தன்னுடைய எல்லா சொத்து இழந்து போகிறான், தன்னுடைய குடும்பத்தை இழந்து போகிறான். மனைவி தன்னை தூஷிக்க, தேவனை தூஷித்து ஜீவனை விடு என்று சொன்ன பொழுது எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு அவன் கடைசியாக சொல்லுகிறான். இந்த இடத்துல இந்த வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே, இந்த என்னை ஒரு பொருட்டாய் நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம், என்னை பொருட்டாக நினைத்து என்னை எண்ணுகிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் தன்னை தாழ்த்துகிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 144ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மனுஷனை நீர் கவனிக்கிறதற்கும் அவனை எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனை கவனித்து பார்க்கிறார். உன் மேலே கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உன் கரம் பிடித்து நடத்துவேன் என்று சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து பாருங்கள். ஆண்டவர் நம்மை கவனிப்பதற்கும் நம்மை எண்ணுகிறதற்கும் எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் அவனை விசாரிப்பதற்கு, மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர் என்றெல்லாம் வேதம் அழகாய் சொல்லிக்கொண்டே போய்கொண்டு இருக்கிறது. 4-5 வசனம் 8ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் மனுஷனை நீர் நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம், மனுபுத்திரனை நீர் விசாரிப்பதற்கு எம்மாத்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. இதையேத்தான் எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் கேட்கிறான். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். Hebrews 2:6. ஒருவன் சாட்சியாக சொல்லுகிறான். தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறதை சாட்சியாக சொல்லுகிறான் என்பதை மேற்கோள் காட்டி எபிரேயர் சொல்லுகிறான், மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் எம்மாத்திரம் என்று சொல்லிவிட்டு தேவ தூதரிலும் அவனை சற்று சிறியவனாக்கினீர், எல்லாவற்றுக்கும் அவனுக்கு மேலும் அதிகாரம் கொடுத்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புஸ்தகத்தை வாசித்து பார்ப்பினால் ஆண்டவரை குறித்து நிறைய சாட்சிகள் அவன் திருஷ்டாந்தப்படுத்தி கொண்டே போவான். மோசேயை விட ஆண்டவர் உயர்ந்தவர் என்று சொல்லுவான். மோசே தேவனுடைய வீடெங்கும் உண்மை உள்ளவராயிருந்தார், அவரை விட ஆண்டவர் பெரியவர், அந்த வீட்டையே ஆண்டவர் தான் கட்டினார், வீட்டையே ஆண்டவர் தான் என்று சொல்வார். பிரதான ஆசாரியர் என்று சொல்வார், மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்வார். மெல்கிசேதேக்கு முறையிலே இப்படியாக வாங்கினார், ஆண்டவர் தான் பெரியவர் என்று சொல்லும் பொழுது இந்த இடத்திலும் தேவ தூதர்களுக்கு மேலாக ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது இதை சொல்லுகிறார். எந்த தேவ தூதருக்கும் எதையும் அடிமைப்படுத்தல, ஆண்டவருக்கு தான் அடிமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லும்போது இந்த வார்த்தையை எங்கேயோ சொல்லியிருக்கிறான். ஒரு சாட்சியாக மனுஷனை நினைப்பதற்கும் அவனை எண்ணுகிறதற்கும் அவன் எம்மாத்திரம், அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கி வைத்திருக்கிறீர், இப்படியாக அவனுக்கு எல்லா ஆளுகையும் கொடுத்தீர், அவர்தான் தேவகுமாரனாகிய இயேசு என்று சொல்லி முடிக்கிறதாக வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த மனுஷனை நினைக்கிறதற்கும் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம்.
இன்றைக்கி சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் குறுக்கிட்டு பார்க்கும் பொழுது இந்த எண்ணங்கள் நமக்குள்ளாக வருகிறதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவனிடத்து 5 அப்பமும் 2 மீனும் இருக்கிறது, ஆனால் இது எல்லாருக்கும் எப்படி பத்தும், இது எம்மாத்திரம் என்று சொல்லி சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டதாக சொல்லப்பட்டு இருக்கிறது. தாவீதை குறித்து அவனுடைய வீட்டை குறித்தும் ஆண்டவர் சொன்ன பொழுது தாவீது முகங்குப்புற விழுந்து சொல்லுகிறான், ஆண்டவர் சொல்லுவோம், நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன், நீ உன் குமாரன் எனக்கு ஒரு வீட்டை கட்டுவான், உன்னுடைய சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறார்கள், சந்ததியில் இறக்க மாட்டார்கள் என்று சொல்லி நெடுநாளுக்குரியதை அதை தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படிக்காக இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரனாக யூதருடைய ராஜாவாக பிறந்தார் என்று சொல்லி முடிகிற வரைக்கும் அவர் சொன்ன தீர்க்க தரிசன வசனத்தை சொல்லி கேட்ட பொழுது தாவீது தன்னை தாழ்த்துகிறான். நாளை என் குடும்பமும் எம்மாத்திரம். இவ்வளவு நாள் வரைக்கும் ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை குறித்து சொல்லக்கூடிய காரியத்திற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி அவன் தாழ்த்துகிறதாக பேசுகிறதாக வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பாருங்க. மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி வேதத்திலே கேட்கிறோம். யாத்திராகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மோசேயை கூப்பிடுகிறார் ஆண்டவர், மோசே கம் ஹியர், ஐ அம் கோயிங் டு சென்ட் யூ, நீ என்னுடைய ஜனத்துக்காக பேசும்படிக்கு நான் உன்னை அனுப்ப போகிறேன் என்று சொன்ன பொழுது மோசே சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம். இடத்தொழில் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, பார்வோனிடத்திற்கு போவதற்கும் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வரவும் நான் எம்மாத்திரம் என்று சொன்னதாக வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி நாம் எப்படியாக பேசிக்கொண்டு இருக்கிறோம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தாவீது கேட்கிறான், இந்த ராஜாவுக்கு மருமகனாகிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி கேட்கிறதாக வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தன்னுடைய சொந்த தன்னுடைய ஆத்மாவை மிகவும் நேசித்த மனுஷனுடைய தன்னுடைய நண்பனுடைய மகனாக மேவி பேசுறதுக்கு அவன் உன்னது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், நித்தமும் என்னுடைய பந்தியில் நீ அப்பம் புசிப்பா என்று சொன்ன பொழுது அங்கே என்ன சொல்லுகிறான், மேவி சொல்லுகிறான், நான் செத்த நாய், உம்முடைய பந்தியில் பங்கு பெறுவதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தாழ்த்தினதாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 2:22 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதற்கு அவன் எம்மாத்திரம். அவனை நம்பாதிருங்க, அவன் எம்மாத்திரம். எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம், அவனை எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். இன்றைக்கு வேதத்தை எப்படியே வாசித்து பார்க்கும்போது ஆண்டவருக்கு முன்பதாக சில நேரங்களில் நான் எம்மாத்திரம் என்று நம்மை தாழ்த்தும்படிக்கான ஒரு சூழ்நிலை உருவாகிறது. மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ணுகிறதற்கு அவன் எம்மாத்திரம். யோபு சொல்லுகிற வார்த்தை, மனுஷனை ஒரு பொருட்டா, ஒரு பூச்சி மாதிரி இருக்கிற மனுஷன், ஒரு புழுவை போல இருக்கிற மனுஷன், அவனை ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி பார்க்கிறான். அப்போ மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டான்? ஏன் அப்படியாக யோபு சொல்லுகிறார்? ஒரு மனுஷனை ஒரு பொருட்டா நினைக்கிறதுக்கு நாங்கள் நின்றுட்டே இருந்தேன், ஒரு பொருட்டா கூட என்னை நினைக்கல, எல்லாரும் போனாங்க வந்தாங்க, ஏன் வந்த எதுக்கு வந்தேன்னு கூட என்னை கேட்கல என்று சொல்லி பல நேரங்களிலே நாம் உள்ளத்தில் நினைத்திருக்கிறோம், வெளியில் சொல்லி புலம்பி இருக்கிறோம். அதே போலத்தான் யோபு சொல்லுகிறார், என்னை ஒரு மனுஷனா பொருட்டா நினைத்து என்னை எண்ணுகிறதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லு அவன் கேட்கிறதாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. மனுஷனை ஆண்டவர் எப்படி உண்டாக்கினார்? ஆதியாகமம் புஸ்தகத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே வாசித்து பார்ப்பீர்களானால் 26, 27 தேவனுடைய சாயலாகவும் தேவனுடைய ரூபமாகவும் மனுஷன் உண்டாக்கப்பட்டான் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. மனுஷனை நம்முடைய சாயலிலே நம்முடைய ரூபத்தின்படி உண்டாக்குவோம் என்று சொல்லி அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கப்பட்டான் என்று வேதம் சொல்ல. அதைத்தான் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனமும் சொல்லுகிறது. ஆண்டவருடைய ரூபமாய் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே தான்
ஆண்டவர் வரும் பொழுது நாம் எல்லாரும் செய்வோம், மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. இப்பொழுது வேறு வேறு ரூபமாக இருந்தாலும் மனுஷன் பாவம் செய்து தேவனுடைய மகிமை இழந்து விட்டபடியினாலே வேறு விதமான ரூபமாக இருந்தாலும் ஆண்டவருக்குள்ளாக இரண்டாவது ஆண்டவருக்குள்ளாய் வாழ்கிற பிள்ளைகளுக்கு இரண்டாவது மரணம் இல்லை. கண்களை மூடுவோம், தேவனுடைய சமூகத்திலே மறுரூபம் அக்காலம் ஒலிக்கும். எல்லாரும் மரித்தோர் எழுந்திருப்பார்கள், கடலில் மரித்தவர்கள் எழும்புவார்கள், அப்படியாக புதைக்கப்பட்டவர்கள் எழும்புவார். ஆகவே தான் கிறிஸ்தவர்களை புதைக்கிறோம், ஆண்டவர் எதிர்கொண்டு வருவார், மறுரூபமாக்கப்படுவோம் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆண்டவருடைய ரூபத்தில் அழகிலே உருவாக்கப்பட்டோம். ஆண்டவர் அப்படி உருவாக்கப்பட்ட நாம் பாவம் செய்து நாம் அப்படியே சௌந்தரியம் இல்லாமல் போனதினால தான் அழகும் இல்லை சௌந்தரியம் இல்லை என்று சொல்லி 53ஆம் அதிகாரத்தில் அவருடைய முகத்தில் அவருடைய இப்படியா இருந்தது என்று வேதம் சொல்லுது. அவர் நொறுக்கப்பட்டார், அவருக்கு விரும்பப்படத்தக்கதான ரூபமும் இல்லை சௌந்தரியமும் இல்லை என்று சொல்லி 53ஆம் அதிகாரத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. விரும்பப்படாதவராக இருந்தார். காரணம் அவர் அழகுள்ள தேவன், ஆனால் நம் நிமித்தமாக அழகற்று போனார். நம்மை அவருடைய சாயல் அவருடைய ரூபத்தின்படி மறுரூபமாக்கப்படும்படிக்கு என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டாவது, அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டு இருக்கிறோம், அவரை போலவே உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். ரொம்ப நாள் புரியலை எனக்கு, ரொம்ப நாள் வாலிப நாட்களில் புரியலை. அவருடைய ரூபத்தின்படி அவருடைய சாயலின்படி என்று சொல்லும் பொழுது குழந்தை பிறந்த உடனே சொல்கிறாங்க, ஐயோ அப்பாவை போல இருக்கிறது, ஐயோ அம்மாவை போல இருக்கிறது, அப்படியே அச்சா இருக்கிறது, தாத்தாவை போல இருக்கு, பாட்டியை போல இருக்கிறது என்று சொல்லி ரூபத்தை குறித்து சொல்லுகிறார்கள். ஆனால் சாயல் என்று சொன்னால் இன்னதென்று எனக்கு புரியவில்லை. அதைத்தான் யோசித்து கொண்டிருந்தேன். சிறு வயதில் எனக்கு 3ஆம் கிளாஸ் படிக்கும் பொழுது என்னுடைய வீட்டுக்கு வருவார்கள். அந்த வீட்டில் இருக்கிற என்னை வீட்டை சுற்றி இருக்கிற நிலச்சுவாந்தார்கள், வீட்டில் இருக்கிற பெரியவர்கள் எல்லாம் என் தகப்பனிடத்தில் வைத்தியம் பார்ப்பதற்காக வருவார்கள். வரும் பொழுது நான் அங்கே விளையாடி கொண்டிருந்தால் என் கன்னத்தை தட்டி கிள்ளி விட்டு அல்லது என்னை தட்டி விட்டு, எப்போ நீ அப்பாவை போல ஆக போகிறாய் என்று கேட்டுவிட்டு போவார்கள். எனக்கு உள்ளத்தில் சிரிப்பு கொண்டு வரும். அப்பொழுது என்னடா அப்பாவை போல நம்ம மாற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆஃப் டவுசர் போட்டுக்கிட்டு இப்படி சுற்றி கொண்டு இருக்கிறோமே, அப்பா கண்ணாடி போட்டுக்கொண்டு கொஞ்சம் தலையில் கொஞ்சம் 45 வயதில் 44 வயதில் தலையில் கொஞ்சம் வழுக்க இருக்கிறது, தலையில் கொஞ்சம் முடி அப்படியாக இருக்கிறது, அப்படி நம்ம மாற வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ என்று எண்ணி வியந்தது உண்டு, எனக்குள்ளாக சிரித்ததும் உண்டு. பின்பதாகத்தான் புரிந்து கொண்டேன். நல்லது கெட்டது தெரியும் பொழுது வாலிபனான பிறகு புரிந்து கொண்டேன். அவர்கள் என்னை கேட்டது, எப்போ நீ அப்பாவை போற ஒரு டாக்டராக போகிறாய் என்று கேட்டார்கள். அதே போலத்தான் ஆண்டவருடைய சாயலில் உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரை போல என்று சொன்னால் ஆண்டவருடைய சாயல். தேவனுடைய சாயல் என்ன? பரிசுத்தம். தேவனுடைய சாயல் என்ன? மகிமை. தேவனுடைய சாயல் என்ன? அன்பு. இது மூன்று நமக்குள்ளாக என்றைக்கும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். தேவ சாயல் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய பரிசுத்தம். அவர் பரிசுத்தராக இருக்கிறதை போல நாமும் பரிசுத்தராக இருக்கணும். நான் தயாளனாக இருக்கிறதை போல நீ தயாளனாக இருக்கணும். நான் தயாளனாக இருக்கிறேனே, நீ எப்படி வன்கண்ணனா மாறலாம்? ஆண்டவர் அன்பாக இருக்கிறார், எல்லாரையும் நேசித்தார், நாளொன்று வைத்திருக்கிறார், அந்த நாளிலே தான் நியாயம் தீர்ப்பார். ஆகவே யாரையும் நாம் நியாயம் தீர்க்கக்கூடாது. ரெண்டாவது அன்பு. மூன்றாவதாக ஆண்டவர் மகிமை பொருந்தியவராய் வல்லமை பொருந்தியவராய் இருந்தார். இந்த சாயல் அனைத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தார். ஆனால் பாவம் செய்து இந்த சாயலை இழந்து போய்விட்டோம். and fallen from the பிசாசு விடிவெளியின் நட்சத்திரமாகி அவன் எப்படி தள்ளப்பட்டு போனானோ, அகந்தை கொண்டவனாய் தேவனுக்கு சமமாய் தேவனுக்கு மேலாய் தன்னை உயர்த்தி கொண்டபடியினால் he was chased out, தள்ளிவிடப்பட்டான். he was knocked out என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியாக இன்றைக்கு தேவனுடைய சாயலிலே தேவனுடைய ரூபமாய் மகிமை பொருந்தியவர்களாய் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இப்படி நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உண்டாக்கப்பட்டிருந்த நாம் இடையில் என்ன செய்து விட்டோம்? கெட்டு போய் விட்டோம் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. வேதத்திலே வாசித்து பார்க்கும்பொழுது ஆண்டவர் எப்படி நம்மை ஆண்டவர் உண்டாக்கினார்? பாவம் செய்ததினாலே தேவ மகிமை நம்மை விட்டு விலகி போய்விட்டது. பாவம் செய்ததினாலே தேவனுடைய சாயலை இழந்து போய்விட்டோம். தேவனுடைய மகிமை போய்விட்டது, தேவனுடைய பரிசுத்தம் போய்விட்டது. கடைசி நாட்களில் சுவாப அன்பு கூட இருக்காது. தாயோட அன்பு கூட சுவாபமாக சொல்லும்போது உலகத்தில் பெருசா சொல்றது தாய் அன்பு, அது கூட இல்லாமல் போய்விடும் என்று வேதம் சொல்லுகிறது. சகோதர அன்பு என்று சொல்வார்கள், நண்பர்களுக்குள்ளான அன்பு. தாய் தான் அன்பு, தாய் தான் அன்பு என்று சொன்னாலே தாய் தான் ஒரு உதாரணமாக சுவாபத்துக்கு சொல்ல ஒரு தாயை போல பார்த்துக்கிடுவேன். சகோதரர்களுக்குள்ளாக அந்த அன்பு சகோதர சிநேகம் என்று சொல்லுவார்கள்.
இன்னும் சொல்ல போனால் நண்பர்களுக்குள்ளாக தன் ஆத்மாவை போல யோனத்தானை சிநேகித்தான் என்று சொல்லி, ஸ்திரீகளுடைய சிநேகத்தை காட்டிலும் உன்னுடைய சிநேகம் எனக்கு பெரிதாக இருந்தது என்று சொல்லி யோனத்தானை குறித்து தாவீது சொல்லுவான். ஸ்திரீகளுடைய சிநேகத்தை காட்டிலும், ஸ்திரீகளுடைய இதை காட்டிலும் யோனத்தானே உனக்கு எனக்கு ஆத்மாவை சம்பந்தப்பட்ட ஒரு உணர்வு, நட்பு இருந்தது என்று சொல்லி, இப்படிப்பட்ட எல்லாவற்றை என்ன செய்து விட்டோம், இழந்து விட்டோம் என்று சொல்லி வேதத்தில் மிக அழகாக சொல்லுகிறது. ஆகவே தான் ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் உண்டாக்குனார். கடைசி நாளில் தான் மனுஷனை உண்டாக்குனார். எல்லாத்தையும் உண்டாக்கி 1ஆவது நாளிலிருந்து எல்லாம் நல்லது, மனசுக்கு நல்லதாக இருந்தது. வானத்தை உண்டாக்கினார், நட்சத்திரங்களை உண்டாக்கினார், அப்படியாய் உண்டாக்கினார். ஆனால் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனை உண்டாக்கினதற்காக தேவன் என்ன செய்தாரா, மனஸ்தாபப்பட்டார். ஏன்? அவனுடைய வாசிங்க. காரணம் என்ன? அவனுடைய நினைவுகள் எப்பொழுதும் பொல்லாததா இருந்தது, அவனுடைய செயல்கள் எப்பொழுதும் பொல்லாததா இருந்தது. ஆல்வேஸ் திங்கிங் ஆஃப் ஈவில். He has become an evil-hearted fellow. மனுஷனை நன்றாக உண்டாக்கினார். ஆனால் மனுஷன் என்ன செய்து கொண்டான்? பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசி பாருங்க. ஒரு அருமையான வசனம் அழகாக சொல்லுகிறது. மனுஷன், கடைசி வசனம், மனுஷனை தேவன் செம்மை உள்ளவனாக உண்டாக்கினார், அவனோ இடையிலே அநேக உபாய தந்திரங்களை கேட்டான். நான் வாலிப நாட்களில் இந்த வசனத்தை மேற்கோள் காட்டி பேசுவது உண்டு. வாலிப பிள்ளைங்களுக்கு, யார் யாராலும் சிகரெட்டுக்கோ குடிக்கோ சினிமாவுக்கு அடிக்ட் ஆகியிருக்கிறவங்களுக்கு, கெட்ட பழக்க வழக்கத்தினால் பீடிக்கப்பட்டு ஐயோ என்னால் விட முடியல என்று சொல்லி புலம்புவர்களை பார்த்து நான் கேட்பது உண்டு. உன் தாயின் கர்ப்பத்திலிருந்து கையில் பாட்டிலோட வந்தியா? உன் தாயின் கர்ப்பத்தோட கையில் இப்படியாக சிகரெட்டு பீடியோட வந்தியா? கையில் பொடியோட கூட வந்தியா? சினிமா பார்த்து கொண்டே வந்தாயா என்று கேட்டு, இல்லையே, உன்னை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது நல்லா தானே உண்டாக்குனார். தாவீது ஒரு வேளை சொல்லலாம், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள் என்று சொல்லி ஆண்டவர் உண்டாக்கின பொழுது நம்ம எப்படி உண்டாக்கினார்? அவருடைய சாயலிலே அவருடைய ரூபத்தின்படி உண்டாக்கி இருக்கிறார். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? மறுபடி நடுவில் அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டோம். நல்லது எது கெட்டது என்று தெரிஞ்சு போச்சு, என் கண்ணு திறந்து போச்சு, நான் நிர்வாணியாக இருக்கிறேன், ஆதாம் நினைத்ததையெல்லாம் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். என் கண்ணு திறந்து போச்சு, எனக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சு போச்சு, நான் நிர்வாணியாக இருக்கிறேன். ஆகவே போய் நான் என்ன செய்கிறேன்? இலையில உடையை தெரிந்து அறிந்து கொள்ளுகிறேன். பகலில் குளிர்ச்சியான வேளைகளில் ஆண்டவர் என்னோடு கூட பேச வரும் பொழுது ஐ ஹைட் மை செல்ஃப் பிகாஸ் ஐ ஃபீல் ஐ அம் நேக்கட். ஆண்டவருக்கு மறைந்து கொள்ளுகிறேன். வேதம் மிகால நேற்று கூட என் மனைவி கூட பேசி கொண்டு இருந்தேன். ஏன் யாரும் ஒளியின் இடத்துல வரமாட்டாங்களாங்களா? ஏன் இயேசு இடத்துல யாரும் வரமாட்டாங்களா? பயப்படுறாங்களா தெரியுமா? ஏன் என்று சொன்னால் தங்களுடைய அந்தகார கிரியைகளை வெளிப்படுத்தி விடுவார் என்று சொல்லி பயந்து யாரும் ஒளியின் இடத்துல வரமாட்டாங்களா? நான் வாலிப நாட்டில் மதுராந்தத்தில் சர்ச்சில் இருக்கும்போது என்கிட்ட ஜெபிக்க யாரும் வரமாட்டாங்க. வந்தால் பயப்படுவாங்க. ஐயோ, உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவாரோ, கையை வச்சா ஏதாவது ஓடிடுமோ, புத்துரு விழுந்துருவோமோ, ஏதாவது சொல்லிடுவாரோன்னு சொல்லி என்கிட்ட என்ன செய்ய மாட்டாங்க? ஜெபிக்கவே வரமாட்டாங்க. ஏன் ஒளியின் இடத்துல வரமாட்டான் ஒருத்தன்? ஒய் பீப்புள் ஆர் நாட் கம்மிங் டு ஜீசஸ்? ஒளி, உலகத்திற்கே ஒளியாய் வந்த, எந்த மனுஷனும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி, ஜாதிகளுக்கு ஒளியாய் வந்த இயேசுவிடத்தில் ஒருத்தன் வராமல் இருக்கிறான், பதுங்குறான், பம்முறானான்னு சொன்னால் அவன் நிர்வாணியாக இருக்கிறான் என்கிற எண்ணம் தான் தெரியப்படக்கூடாது. தன்னுடைய கிரியைகள் எங்கே ஆண்டவர் தண்டவாளத்தில் ஏற்றிடுவாரோ, தன் கிரியைகள் எல்லாம் வெளிப்பட்டு போயிடுமோ, தன்னுடைய அந்தரங்கத்தில் செய்கிற பாவங்கள் எல்லாம் வெளியரங்கமாகி குற்றப்படுத்தி விடுவாரோ என்று சொல்லுகிற பயத்தினாலே தன்னுடைய அந்தரங்கத்தில் செய்கிற பாவங்கள் வெளியரங்கமாகி விடக்கூடாது என்பதற்காக ஒளியினிடத்திலே வராதிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எப்படி உண்டாக்கப்பட்ட நாம் எப்படி ஆயிட்டாகவே தான் யோபு கேட்கிறார். இப்படிப்பட்ட மனுஷனை நினைப்பதற்கு, பொருட்டாய் நினைப்பதற்கு எம்மாத்திரம் என்று சொல்லி அவர் கேட்பதாக வேதம் சொல்லுகிறது. மனுஷனை குறித்து, தனி மனுஷனை குறித்து ஆண்டவர் நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறார். மோசே தேவனுடைய வீடு எங்கு எப்படி இருந்தாராம்? உண்மை உள்ளவராக இருந்தார். ஆபிரகாம் எனக்கு சிநேகிதர் என்று சொன்னார். தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொன்னார். இப்படி தனி மனிதர்களை குறித்து ஆண்டவர் நிறைய சாட்சி சொல்லியிருக்கிறார். ஆனால் மனுக்குலம் மனுஷன் என்று சொல்லும் பொழுது, இஸ்ரவேல் கூட்டம், யூதர்கள் இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது ஆண்டவருடைய இருதயம்
மனுஷனை உண்டாக்கினதற்காக ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனை குறித்து ஆகவே என்ன செய்தார்? ஆண்டு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 103 சங்கீதம் 14 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவனை மண் என்று நினைவு கூறுகிறார் என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. அவன் மண்ணு தானே என்று நினைவு கூர்ந்திருக்கிறார். அவனை மண் என்று நினைவு கூர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 7 அதிகாரம் 21, 22 வாசித்து பாருங்க. மனுஷனுடைய இருதயத்திலிருந்து என்னெல்லாம் புறப்பட்டு அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு லிஸ்டே போடுகிறார். மனுஷனுக்குள்ளாக இருப்பதை ஆண்டவர் குறித்து யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி யோவான் நற்செய்தி நூலில் சொல்லப்பட்டிருக்கிறது. மனுஷனுக்குள்ளாக இருப்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறபடியினால் எந்த மனுஷனை குறித்து ஆண்டவருக்கு யாரும் என்ன செய்ய வேண்டியதில்லை, சாட்சி கொடுக்க தேவையில்லை. இருதயத்தை பார்க்கிற தேவன் அறிந்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் சொல்லுகிறது, மனுஷனுக்குள்ளாக போகிறது எல்லாம் அவனை தீட்டுப்படுத்தாது, ஆனால் மனுஷனுக்குள்ளாக இருந்து வெளியே வருகிறதெல்லாம் அவனை தீட்டுப்படுத்தும் என்று சொல்லும் பொழுது அவர் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். மனுஷனுக்குள்ளே இருந்து அவருக்கு ஆண்டவருக்கு நல்லா தெரியும், மனுஷனுக்குள்ளாக இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். அதெல்லாம் என்னதென்று வாசிங்க. எப்படி எனில் மனுஷனுக்குள்ள இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கொலைபாதகங்கள், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், மண்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் இவ்வளவும் புறப்பட்டு வரும் ஆண்டவருக்கு தெரியும் நம்ம இருதயத்தில் இருந்து. ஆகவே தான் சொன்னார், நான் முகத்தை பார்க்கல, இருதயத்தை பார்க்குறேன். இந்த இருதயம் உண்மையாக இருக்குதான்னு பார்க்குறாரு. உண்மையுள்ள இருதயம், செம்மையான இருதயத்தை உடைய இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய இருதயத்தை பார்க்கிறார், அது மகா திருக்குள்ளதும் கேடு உள்ளதும் இருக்கிறது என்று வேதம் அழகாக சொல்லுகிறது. மனுஷனுக்கு இருக்கிற எல்லா உறுப்பிலும் இருதயம் தான் என்ன செய்தான், மகா கேடு உள்ளதும் மகா திருக்குள்ளதுமாக இருக்கிறது. மனுஷனுக்குள்ளாக சாப்பிட்றதில் அவனை ஒன்றும் தீட்டுப்படுத்தாது. மனுஷனுக்குள்ளாக தேவனுடைய அன்பு இல்லைன்னா, பரிசுத்த ஆவியினால் ரோமர் 5:5 எழுதப்பட்டதை போல தேவனுடைய அன்பு ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள் பரிசுத்த ஆவியினால் ஊற்றப்படவில்லைன்னா இது எல்லாம் இருக்கும், அவன் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு போகும். கொலைபாதகம், விபச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம், பொல்லாத சிந்தனைகள், துஷ்டதனம், பொருளாசை, இச்சை எல்லாம் உள்ளே இருந்து வெளியே வரும் என்று சொல்லி ஆண்டவர் அறிந்து வைத்திருந்தார். தான் ஆண்டவர் சொன்னார், மனுஷனை மண் என்று நினைவு கூறுகிறார். என்னாகமம் புஸ்தகம் 23 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்க கேட்போம். என்னாகும் கிரானிக்கல்ஸ். பொய் சொல்ல ஆண்டவர், மனுஷன்னா பொய் சொல்லுவான், இதான் அதுக்கு அர்த்தம். ஆண்டவரை குறித்து சொல்லும்போது பொய் சொல்லுவதற்கு ஆண்டவர் என்ன வேலை, மனிதன். அப்போ மனுஷன் என்ன செய்வான், பொய் சொல்லுவான். மனுஷன் பொய் சொல்லுவான். ரெண்டாவது, மனம் மாற அவர் மனுபுத்திரனும் அல்ல. அப்போ மனுபுத்திரனாக இருக்கிறவெல்லாம் மனம் மாறிடுவான். பொய் சொல்கிறதுன்றது என்னது, டெல்லிங் லைஸ். உண்மை இல்லைன்னு சொல்கிறது, இல்லை ஆமாம் பார்த்தேன், இல்லை பொய் சொல்லுவது, டெல்லிங் லைஸ். Open your mouth, telling lies. Yes papa. Telling lies. Yes papa. எல்லாரும் மனுஷனாக பிறந்தவன் கண்டிப்பாக அதெல்லாம் நியாயப்படுத்திடுவாங்க. 1000 பொய்யை சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம். ஒரு நன்மை செய்கிறதுக்கு ஒரு தீமை, நன்மை செய்கிறதுக்கு ஒரு பொய் சொல்லிடலாம். எல்லாம் நியாயப்படுத்திடுவாங்க. மனுஷனாக பிறந்தவன் பொய் சொல்லி தான் ஆகும். அதனால தான் சில நேரங்களில் நீங்களாம் வக்கீல் வேலைக்கு போகிறீங்களே, பொய் சொல்லணுமே, தப்பு செஞ்சவனும் கூட தப்பு செய்யலையே அப்படின்னு சொல்லி பொய் சொல்லணுமே, எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இப்படி வக்கீல் தொழிலுக்கு பொய் சொல்கிறது உத்தியோகத்துக்கு போகிறீங்கன்னு சொல்லி கேட்ட நான் அப்படிப்பட்ட கேள்விகளை எதிர்கொண்டு இருக்கிறேன். மனுஷனாக பிறந்தவன் பொய் தான் சொல்லார். பொய் சொல்லுவதற்கு அவனை பொய்க்கு பிதாவாமாய் இருக்கிறவன் யார், சாத்தான். அவனுக்கு பின்னாடி போனீங்கன்னா, ஆகவே தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறான். இருதயத்தில் உண்மை உள்ளவன் உத்தமனுக்கு கர்த்தர் நன்மையை வழங்காதார் என்று சொல்லி சங்கீதம் 84:11 சொல்லுகிறது. ஆண்டவர் உண்மையை விரும்புகிறார். ஆகவே தான் சங்கீதக்காரனாகி தாவீதை குறித்து சொல்லும்போது அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்கிறார். அதே மாதிரியாக இவரை குறித்தும் ஆபிரகாமை குறித்தும் அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் கண்டேன் என்று சொல்லுகிறதாக வேதத்தில் எழுதப்பட்டு. ரெண்டாவது காரியம் தான் ரொம்ப முக்கியம். ஆனால் மனம் மாறி போயிடுறாங்க. ஆண்டவர் சொன்ன வார்த்தை, ஆதியில் இருந்த அன்பை என்னை விட்டுட்டேன்,
பவுல் சொல்லுவார், நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்க, உன் கண்ணை கேட்டிருந்தா கூட ஆனந்தமாக பிடுங்கி கொடுத்துருப்பீங்க என்று சொல்கிறார். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் புத்தி இல்லாமல் போயிட போகிறீங்களா? ஆவியில் ஆரம்பித்த நீங்கள் மாம்சத்தில் முடிக்க போகிறீங்களா? யூ ஸ்டார்டட் இன் ஸ்பிரிட் பட் யூ கோயிங் எண்ட் அப் வித் ஃப்ளஷ் என்று சொல்லி கேட்கிறார். மனம் மாறிடுறான். மனம் ஒரு குரங்கு, இக்கரைக்கு அக்கறை பச்சை, இதை பார்ப்பான் அதை பார்ப்பான், அது நல்லதுன்னு ஓடுவான். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. இந்த சபை நல்லா இருக்குது, அந்த சபை நல்லா இருக்குது, ஐயோ அது நல்லா இருந்த, இக்கரைக்கு அக்கறை பச்சையாக இருக்கிறது. மனுஷன் மனம் மாறுகிறவனாக இருக்கிறான். எத்தனை பேர் இன்றைக்கி சோதித்து பாருங்க. ஆதியில் எத்தனை நாள் நாங்கள் கூட சில நேரம் ஆண்டவர்கிட்ட சண்டை போடுவோம். அப்படிதான், ஆதியில் அவ்வளோ நாள் ஜெபிச்சோமே, அவ்வளோ நாள் ஃபயராக இருந்தோமே, எப்படி இருந்த நான் இப்படி ஆகிட்ட ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்களாய் காணப்படுகிறோம். இப்படி இருந்தேன் ஆண்டவரை, மனுஷன் இப்படி ஆக்கிட்டான்னு, என் வேலை இப்படி ஆக்கிருச்சு, என்னால் ஜெபிக்க முடியல, ஐ வாஸ் லைக் அ ஃபயர் என்று சொல்லுகிற சூழ்நிலையிலெல்லாம் இருந்தோம். ஆண்டவர் சொல்கிறார், நாம் மனம் மாறுவதற்கு மனுப்புத்திரம். ஆகவே தான் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இதுலேருந்து என்ன தெரியுது? மனுஷனாக பிறந்தவன் பொய் சொல்லுவான், மனுஷனாக பிறந்தவன் கொஞ்சம் அன்பு மாறிடும். இவன் நல்ல பழமொழி, ஆசை 60 நாள் மோகம் ஏதோ சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் எல்லாம் போயிடுவாங்க. முதல்ல புது தொடப்பம் நல்லா பெருக்கும், போக போக இப்படி ஆயிரும்னுவாங்க. நம்முடைய வாழ்க்கையில் மனம் மாறிடுவாங்க. அப்படி அன்னைக்கு ஓஹா ஓ உன்னால தான் இன்னால தான்னுவாங்க, கொஞ்ச நாள் கழித்து நீ யாரும்பாங்க, உன்னால தான் பிரச்சனையாம்பாங்க. பிரியமானவர்களே, மனுஷன்னா யார் என்று ஆண்டவருக்கு அழகாக தெரியும். ஆண்டவர் சொன்னார், மனுஷன் என்ன செய்கிறான்? ஆண்டவர் சொல்ல, மனுஷன் பொய் சொல்லுவான், மனுஷன் மணி மாறிடுவான், மனுஷன் மண்ணு என்று சொல்லுகிறார், மாறுபாடு உள்ள எண்ணங்கள் உள்ளவன் என்று சொல்லுகிறார். இன்னும் சொல்ல பார்ப்பீர்கள், யாத்திராகமம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. மோசே கிட்ட சொல்றார், மோசே 40 நாட்கள் தேவனுடைய சமூகத்திலிருந்து அந்த ஆண்டவருடைய 10 கற்பனைகளை வாங்கி கொண்டு வரும் பொழுது வர்றதுக்குள்ளாக கீழே என்ன பண்ணிட்டாங்க, எங்கேயோ போயிட்டான் மோசே, எங்களுக்கு தெரியல என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆகவே ஆரோன் வா, எங்களுக்காக முன் செல்ல எங்களுக்காக ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணு சொன்னபோது அவன் செய்யறது தெரியாம என்ன செஞ்சிட்டான், எல்லாம் அவங்க பொண்ணெல்லாம் கொண்டாங்கன்னு சொல்லி உருக்கி ஒரு கன்றுக்குட்டியை செய்துட்டான். அப்போ ஆண்டவர் மேலே சத்தம் கேட்குது, ஆரவார சத்தம். மோசையை பார்த்து சொல்லுகிறார் ஆண்டவர், 8வது வசனத்தை வாசிங்க. இந்த ஜனங்களை பார்த்து, இந்த வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் சீக்கிரமாய் மனம் மாறி போடுகிற, வழி விலகி போகிற, அவளுக்கு நான் விதித்த வழியை வழி விலகி போயிடுதான் மனம் மாறி விடுதல். சீக்கிரமாக ரட்சிக்கப்பட்ட பிறகு வேகமாக ஓடுவாங்க. இந்த முயல் ஆமையின் கதையை அதான் நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம். முயல் வேகமாக ஓடும், அப்புறம் கொஞ்சம் தூங்கிக்கலாம், கொஞ்சம் ஸ்லாக்னஸ் வந்துடும், பின்னடைவு ஏற்படும். இன்றைக்கி அதுக்காக தான் சபைக்கு உங்களை வர சொல்கிறோம். கொஞ்சம் பின்னடைவு வந்துடும், பேக் ஃபைட்டிங் பேக் புல்லிங் என்று 2 சொல்லுவாங்க. வாலிப நாட்கள் இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சு தான் கடந்து வந்துடும். பேக் ஃபைட்டிங், பின்னாடி போராடும், இழுக்கும், பழைய பாவா தாசு இழுக்கும், விபச்சார வேசித்தனத்தில் போனது எங்கேயோ பார்த்த என்னைக்கோ ஒரு நாள் ஒரு கால் வரும், என்னைக்கோ ஒரு வந்த கவருக்கு வரும், ஒன்றும் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடும். பேக் ஃபைட்டிங் பேக் புல்லிங், முன்னாடி போக விடாத பின்னாடி இழுக்கும், எல்லாம் செய்யும். அதனால தான் விக்கிரகத்துக்கிட்ட போகாதீங்க, விக்கிரகத்திலேருந்து வந்தவங்க விக்கிரக ஆராதனைக்கு திரும்பாதீங்கன்னு சொல்லுவோம். சாத்தான் விட்டுற மாட்டான் அவ்வளோ சீக்கிரம்னு சொல்லுவோம். ஆனால் அதை விட வல்லமை பெருகும், வெள்ளம் பெருகினாலும் வல்லமை குன்றாது என்று சொல்லி, அதை விட அதிகமாக நீங்கள் இருக்கணும்னா அதிகமாக ஜெபிங்க, அதிகமாக ஆலயத்துக்கு வாங்கன்னு சொல்லி தேவ வசனத்தினாலே உபதேசத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுவீர்கள் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சபையை புதிய ஏற்பாட்டு காலத்தில் புதிய ஏற்பாட்டு சபையை பரிசுத்தவான்களின் ஐக்கியமாய் நமக்கு தந்திருக்கிறார். மனுஷன் எப்படிப்பட்டவன்? அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்டவன், அவருடைய ரூபத்தில் உருவாக்கப்பட்டவன். அவன் என்ன செய்யலாம்? செம்மையாய் உண்டாக்கப்பட்டவன். அநேக உபாய தந்திரங்களை அவன் தேடிக்கொண்டான். அவனுடைய இருதயம் ஆண்டவரை விட்டு தூர போயிருச்சு. ஆண்டவர் அவனை பார்த்து மண் என்று நினைவு கூறுகிறார். மாறுபாடான எண்ணம் உள்ளவனாய் இருக்கிறான். அப்புறமாக அவன் பொய் சொல்லுகிறான், மனம் மாறி போகிறான். இப்படியாக சீக்கிரமாக வழி விலகி போகிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிற. இன்னும் சொல்லப்போனால் வணங்கா கழுத்துள்ள ஜனம்னு நமக்கு ஒரு பெயரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். வணங்கா கழு யாத்திராகமம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 33ஆம் அதிகாரம் 3, 5 இவைகளெல்லாம் வாசித்து பாருங்கள். இந்த ஜனம் வணங்கா கழுத்துள்ள ஜனம். நான் சொன்னதை கேட்கவே மாட்டாங்க. அடிக்கடி கேட்டும் அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன்னுடைய பிடரியை கடினப்படுத்துகிற ஒரு ஜனம் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்,
நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. அதன் முடிவை நான் சொல்ல விரும்பவில்லை, இருந்தாலும் அந்த வசனத்தை சொல்லுகிறேன். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியிலே சகாயமின்றி என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம வணங்கா கழுத்துள்ள ஜனம், ஸ்டிஃப்ட் நெக் பர்சன்ஸ், வணங்க மாட்ட ஆண்டவருக்கு முன்பதார். அவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது? ஈகோ, மேன் இஸ் ஃபுல் ஆஃப் ஈகோ. யார் சொல்றது நான் என்ன கேட்கறது? அவன் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது? ஆண்டவர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது? ஆண்டவரா சொன்னார், ஆண்டவர் சொன்னாதான் நான் கேட்பேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டு பேசி கொண்டு இருக்கிறோம். வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆகவே தான் ஆதியாகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தை 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் யோபு இப்படி புலம்பினார்? மனுஷனை ஒரு பொருட்டா எண்ணுகிறதற்கு அவன் எம்மாத்திரம். மனுஷன் எப்படிப்பட்டவன்? பொய் சொல்றவன், மனம் மாறி போறவன், அவன் இருதயத்திலிருந்து இப்படியெல்லாம் வருது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை ஒரு பொருட்டா எண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரம். இப்ப புரியுதா அந்த வசனத்துடைய யோபுவினுடைய ஆதங்கம்? இப்படிப்பட்ட எண்ணை நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி அவன் புலம்பினதாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெனசிஸ் 6:3. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடாது, அவன் மாம்சம் தானே என்று ஆண்டவர் முடிக்கிறார். என்னுடைய ஆவியினால் சகலத்தை உண்டாக்கின தேவன், தன்னுடைய ஆவியினால, பரிசுத்த ஆவியினால சகலத்தையும் படைத்த தேவன் சொல்லுறார், என் ஆவி போய் மனுஷன் கூட போராடி கொண்டு இருக்குமா? அவன் யார்தான்? அவன் யார்தான்? மாம்சம் தானே. ஆகவே அவன் ரொம்ப ஆடாதபடிக்கு அவனுக்கு ஒரு வேலையை செய்கிறேன், அவனுடைய நாட்களை குறைக்கிறேன். அவன் நாட்களை குறைக்கல, ஃபிக்ஸ் பண்ணுறேன். 120 வருஷம்னு ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அது வரைக்கும் ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க. 900 வருஷம், 800 வருஷம், 700 வருஷம்லாம் வாழ்ந்தாங்க. அவன் என்னது? மாம்சம் தானே. ஸோ லெட் மீ ஃபிக்ஸ் இஸ் டேஸ். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. பிரசங்கி சொல்லுகிறான், சகலத்தையும் அதினதின் காரியத்திலே அதினதின் காலத்திலே நேர்த்தியாய், அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து முடித்திருக்கிறார். நம்முடைய காலங்கள் ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவருடைய உத்தரவெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தான் கிறிஸ்தவர்களுக்கு சொல்கிறான், ஐயோ நான் செத்து போயிறேன்னு சொல்லாத. அந்த வார்த்தையே கிறிஸ்தவர் வாயிலிருந்து வரக்கூடாது. அந்த வார்த்தையே வரக்கூடாது. ஆண்டவர் நமக்கென்று ஒருத்தர் இருக்கிறார். நமக்கு உயிர் கொடுத்த தேவன், உயிர் தந்த தேவன், நமக்காக உயிர் தந்த தேவன் அந்த ஜீவனை நமக்குள்ளாய் கொடுத்திருக்கிறார். அதை தான் நம்ம என்ன செய்கிறோம்? யோசித்து வைத்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், மனுஷனோடு கூட போராடுவதற்கு என் ஆவி என்ன? என் ஆவி அளவில்லாத ஆவி, அதோடு கூட நான் எப்படி போராடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே வைக்கிறார். சில நேரங்கள் வீட்டில் என் பேர பிள்ளைங்களோடு கூட எனக்கும் பிரச்சனை, சண்டை வரும். என் சட்டை ஏதாவது பண்ணிடுவாங்க, இல்லை ஏதாவது பண்ணிடுவாங்க. கொஞ்சம் நேரம் அவங்க கூட போராடுவேன். அவங்க என்னை திருப்பி அடிப்பாங்க, நான் திருப்பி அடிப்பேன். அப்படியே மூஞ்சை தூக்கிக்குவாங்க, நான் அப்படியே கிள்ளுவாங்க, அடிப்பாங்க. நல்லா தான் வலிக்கும், இல்லைன்னு சொல்லலை, நல்லா அடிப்பாங்க. கொஞ்சம் நேரம் ஆனவொன்னே எனக்கு வரும், என் பேர பிள்ளைங்க தானே, நோ ஈகோ வித் தம். அதை தாண்டவர் சொல்கிறாரு, என் பிள்ளைங்க தானே, நான் உண்டாக்கின அவன் மண்ணு தானே, அவன் கூட போய் நான் நெஞ்சை நிமித்திட்டு நிற்கலாமா? சில நேரங்களில் ஆட்டோக்காரன் கூட சண்டை போட்டிருக்கேன். இப்போல்லாம் யோசிச்சு பார்க்குறேன், அவன் நமக்கு சமானமாக அவன் கூட போய் சண்டை போடுறான். கேட்ட காசை கொடுப்பான், இல்லைன்னா வண்டியில் ஏறவும், இல்லை நடந்து போயிடுவோம். அவ்வளோதான் நினைக்கிறோம். ஆண்டவர் நினைக்கிறார் அப்படி தான். எவ்வளோ நேரம் தான் என் மாம்சம் மனுஷன் கூட போராடிட்டு இருக்கோம்? அவன் யார் தான்? மாம்சம்தான். நான் என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய தேவன், அவன் நாட்கள் குறிக்கப்பட்டு விட்டது. எவ்வளோ நாள்? 120 வருஷம் குறிக்கப்பட்டு விட்டது. அவ்வளோதான் வாழ்க்கை, அவ்வளோதான் வாழ்க்கை. 120 இயர்ஸ்ன்னு சொன்னார். அப்புறம் பின்னாடி மோசே வந்து சொல்கிறாரு 70 இல்லை 80ன்னு சொல்லி 80 கொண்டு வந்து நிறுத்திறார், போய் கொண்டு இருக்க. ஆனால் தேவன் சொன்னது 120 என்று சொல்லுகிறான். அவன் அவ்வளோதான், என் ஆவி அவனோடு கூட போராடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியதாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்து போயிடணும்னு தெரிஞ்சா கூட என்ன செய்கிறாரு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்ல வசனம் வாசிப்போம். ஏன்னா புதிய ஏற்பாட்டிலே அது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதுக்காக தான் சொன்னேன். அப்போஸ்தலர் 7:51. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களை போல நீங்களும் ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்களே. இதுதான் வணங்கா கழுத்துள்ள ஜனம்.
அதான் வணங்கா கழுத்துள்ள ஜனம். பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் யார் யார் எதிர்த்து நிற்கிறாங்களோ, பரிசுத்தாவி சொல்றதுக்கு நான் ஏன் கீழ்ப்படியணும்? பரிசுத்தாவி யாரு, அவர் எப்படிப்பட்டவர், அவரை பற்றி அறியாம சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். பார்வோன்கிட்ட போய் மோசே சொல்றான், ஐயா எங்க ஆண்டவர் சொல்றாருயா, சர்வ வல்லமுள்ள தேவன், அண்ட சராசரங்களையும் வார்த்தையினால் உண்டாக்கினவர், பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்த ஆவியை பெற்றவர். அவர் சொல்றாரு, என் ஜனத்தை அனுப்பிச்சிடு, நாங்கள் போய் ஜாலியாக போய் ஆண்டவருடைய சித்தப்படி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து வனாந்தரத்தில் எங்கள் தேவனுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? பலியிட்டு ஆராதனை செய்யணும்னு சொல்கிறோம். அப்படியா கேட்குறான். அப்போ தான் ஆண்டவருக்கு கீழ்ப்படினா அவர் யார் என்று சொல்லி பார்வோன் கேட்டதாக வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன், யாத்திராகமம் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் பார்வோன் கேட்குறான், உன் ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படியணும்னா அவர் யார்? Who is he? I do not know him. இன்றைக்கு நிறைய பேர் பரிசுத்தாவை அறியாமல் பரிசுத்தாவிக்கு விரோதமாக பேசிக்கொண்டு பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நின்று கொண்டு இருக்கிறார்கள். அதைத்தான் சொல்றார் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே வணங்கா கழுத்துள்ளவர்களே. பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாத்திராகமம் புத்தகத்தில் ஆண்டவர் சொன்னார், சீக்கிரம் வழி விலகி போகிறவர்களை பார்த்து வணங்கா கழுத்துள்ளவர்கள் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் கோராவும் சேராவும் எதிர்த்து நின்றார்களே, அதே போல இன்றைக்கு பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் எல்லாம் பார்த்து ஆண்டவர் பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார், வணங்கா கழுத்துள்ள ஜனங்களே. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்து, என் பிள்ளைகளோடு கூட நான் போராட மாட்டேன், அவர்கள் மாம்சம் தானே, என் ஆவி போராடாது என்று சொல்லி ஆண்டவர் முடிவெடுத்ததினால தான் யோபு கேட்கிற வசனம் ஞாபகத்துக்கு வருகிறது, மனுஷனை ஒரு பொருட்டாய் எண்ணுகிறதற்கு அவன் ஏமாற்றுறான். இன்னைக்கு என் காரியமாக யார் போவார்கள் என்று வானத்தில் ஒரு சத்தம் கேட்டது. நியாயப்பிரமாணத்தை கொடுத்தாரு, பாவத்தின் சம்பளம் மரணம், எல்லாரும் மரணம் ஆகிறாங்க, ஒருவனாகில் இல்லை, எல்லாரும் கெட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி சங்கீதம் 53:3 சொல்லுகிறது. உலகத்தை பார்த்தார், ரோமர் புத்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது, நன்மை செய்கிறவன் ஒருத்தனில் எல்லாம் ஏகமாக கெட்டு போயிட்டாங்க, பாவம் செஞ்சுட்டாங்க. நான் இப்படி செம்மை உள்ளவனா உண்டாக்கினேன், அவங்க மணங்கா கழுத்துள்ள ஜனமாக போயிட்டாங்க, அவங்க இப்படி மனம் மாறிட்டாங்க, பொய் சொல்லுகிறவர்களாக மாறிட்டாங்க, இருதயத்திலிருந்து களவு எல்லாம் புறப்பட்டு வருகிறது. ஆனாலும் என்னுடைய ஆவி அவர்களுக்கு விரோதமாய் போராடாது. இதனால் அவருடைய ஆத்மா இறந்து போகிறதாக இருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அப்படியாக ஒரு மரண ஆக்கினை இருக்கிறது. நமக்கு அந்த ஜனத்துக்கு விரோதமான ஒரு கையெழுத்து இருக்கிறது. இந்த கையெழுத்தை குலைத்து போடுவதற்கு யார் என் காரியமாய் போவார்கள் என்று கேட்ட பொழுது இயேசு கிறிஸ்து அதுதான் மனுஷனை நினைத்து, அவனை ஒரு பொருட்டாய் நினைத்து, மனுக்குலத்தை ஒரு பொருட்டாய் நினைத்து, மனுக்குலம் அனைத்துக்கும் ரட்சிக்கிற ஒளியாய் வரும்படிக்காக எனக்கு ஒரு சரீரத்தை உண்டு பண்ணும் என்று சொல்லி ஆண்டவர் வாங்கி கொண்டு வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை உணர்வர்களாக இருக்கணும். அதனால தான் ஆண்டவருக்கு சமூகத்தில் போய் போது என்னை ஒரு பொருட்டாய் நினைத்து எனக்காக ஒரு சரீரத்தை வாங்கி கொண்டு வந்த ஆண்டவரே என்று சொல்லுகிறவர்களாக இருக்கணும். மேலோட்டமாக சொல்லிடுறோம், ஆண்டவர் வந்தாரு, சிலுவையை சுமந்தாரு, செத்து போயிட்டாரு, உயிரோட வந்தாரு, நான் கொண்டாடுறேன். இல்லை, எப்படிப்பட்ட எனக்காக ஒரு சரீரத்தை வாங்கி கொண்டு வந்தார். மனுஷன் எப்படிப்பட்டவன், நான் எப்படிப்பட்டவன், எனக்காக ஒரு சரீரத்தை. பவுல் சொல்லுகிறார், பாவிகளிலே பிரதான பாவி எனக்கும் தரிசனமானார், அகால பிரவியாகிய எனக்கும் தரிசனமானார். பாவிகளிலே பிரதான பாவி, அகால பாவி எனக்கும், இந்த அகால பிறவி எனக்கும் தரிசனமானார் என்று சொல்லுகிறார். அப்படிதான் நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர். அப்படிதான் நீங்க ஆண்டவருடைய அன்பை உணர முடியும். நான் எப்படிப்பட்டவன், என் தாய் தகப்பனுக்கு எதிர்த்து நின்றவன், நான் எப்படிப்பட்டவன், குடித்தவன், கும்மாளம் அடித்தவன், சீட்டாடினவன், சினிமாவுக்கு போனவன், விபச்சார வேசித்தவன், காம விகார இச்சைகள் பெருசாகணும், அவனை கொள்ளணும், இவனை அடிக்கணும், அப்படியாக வெறி பிடித்தவன், என்னையும் ஒரு பொருட்டாய் நினைத்து, நான் தேடி போகல, அவர் தான் என்னை தேடி வந்தார் என்று நினைக்கும் பொழுதுதான் என் உள்ளம் நடுங்குகிறதாக இருக்கிறது. யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. யோனாவே சொல்றான், இப்படிப்பட்ட மக்களுக்காக என்ன பண்ண போகிறீர்? என்னை கொண்டு வந்து போய் நினிவே பட்டணத்தினுடைய அக்கிரமம் தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டிட்டு, தேவன் அவனை கூப்பிட்டாரு, எங்கேயோ ஓடினா, திரும்ப அவனை பிடிச்சி வந்து மீன் வயிற்றுக்குள்ளே போட்டு கொண்டு வந்து போட்டு, நினிவே பட்டணம் 40 days செத்து உனக்கு அவ்வளோதான் சொன்ன பொழுது அவர்கள் ரெட்டு உடுத்தி அவர்களை எதிர்த்து நிற்கவில்லை, சேராவை போல எதிர்த்து நிற்கவில்லை, வணங்கா கழுத்துள்ளவர்களாக இருக்கவில்லை. அவர்களை ரெட்டு உடுத்தி ராஜா முதற்கொண்டு எல்லாரும் என்ன செய்தார்கள்? உபவாசித்து அறிக்கை செய்தார்கள், பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விட்டார்கள்.
தேவனுடைய கண்களில் இரக்கம் பெற்றார்கள். ஆண்டவர் என்ன செய்ய போறார்னு பார்ப்பதற்காக ஊருக்கு வெளியில் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பாடம் புகற்ற வேண்டும் என்பதற்காக ஒரே நைட்டில் ஆமணக்கு செடியை உண்டாக்கி அவனுக்கு அப்படியா நிழலை கொடுத்து அடுத்த நாள் கொண்டு போயிட்ட பிறகு சொல்லுகிறான், நான் மரண பரியந்தம் எரிச்சலாக இருப்பது நலமாய் இருக்கும் என்று சொல்லுகிறான். அப்போ தான் சொல்கிறாரு, அப்போ பாருடா, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 மக்களுக்காக பரிதவியாமல் இருப்பேனும். மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷனை ஒரு பொருட்டாய் எண்ணுகிறதற்கும் மனுஷனை பொருட்டாய் எண்ணி நினைப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி நினிவே பட்டணத்தார். அதனால தான் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லுவார், கடைசி நாட்களில் நினிவே பட்டணத்தார் நமக்கு விரோதமாக எழும்பி என்ன செய்வாங்களாம், சொல்லுவாங்களாம், சாட்சி சொல்லுவாங்களாம். யோனாவின் பேச்சை கேட்டே நாங்கள் மனம் திரும்பினோமே, யோனாவோட பெரியவருடைய பேச்சை கேட்காம வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்ரகுமே, நீ பாதாளம் மட்டும் தாழ்த்தப்படுவாய். உன்னை யோனாவை விட பெரியவர் வந்து உனக்காக பேசும் பொழுது நீ அதை கேட்கல. யோனாவின் வார்த்தைகளை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். நீ மனம் திரும்பாததுனால நினிவே பட்டணத்தார் நமக்கு விரோதமாக எழும்பி சாட்சி சொல்லுவார்கள். நாங்கள் யோனாவின் பேச்சை கேட்டு மனம் திரும்பினோம். இந்த ஜனங்கள் யோனாவை விட பெரிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்பாமல் போனார்கள் என்று சொல்லி நியாய தீர்ப்பின் நாளில் அவருடைய வார்த்தை நமக்கு விரோதமாய் சாட்சி சொல்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்படி பூமியில் இருந்த ரத்தம் நமக்கு விரோதமாய் எழும்பி பேசிற்றோ, ஆண்டவருடைய ரத்தம் நமக்கு நன்மையாய் பேசுகிறதோ, பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் ரத்தமும் அந்த நாட்களில் கொலை செய்யப்பட்ட ஆபேலின் ரத்தமும் நமக்கு விரோதமாய் பேசிக்கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஆதரவாய் பேசும் என்று, நன்மைகளை பேசும் என்று வேதம் சொல்கிறது. அதே போல மறந்து விடாதிருங்கள், யோனா பட்டணத்தார் நமக்கு விரோதமாக எழும்பி சாட்சி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். நாங்கள் யோனா வார்த்தையை கேட்டே மனம் திரும்பிட்டோம். யோனாவை விட பெரியவர் ஒருத்தர் வந்தார், அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கலையே என்று சொல்லி நம்ம இது குற்றம் சொல்லுவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. காரியத்தின் கடைசி தொகை என்ன? மனுஷனை நினைப்பதற்கும் என்னை நினைப்பதற்கும் என்னை ஒரு பொருட்டாய் எண்ணுகிறதற்கும் நான் எம்மாத்திரம் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு நமக்கு முன்பதாக அந்த வார்த்தையை வைக்கிறார். இன்னுமாய் வாசித்து பார்ப்பீர்களானால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேத்யூ 9:36, Gospel of Matthew 9:36. நிதானமாக வாசிங்க. அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்களும் சிதறடிக்கப்பட்டவர்களுமாய் இருந்தபடியினாலே மனதுருகினார். God moved with compassion. ஆண்டவர் அப்படியே மனதுருகினார். என் ஆவி அவங்களோடு போராடாது. நான் என்னுடைய ஜனம், நான் உண்டாக்கினவர்கள், என் ஆவி அவர்களோடு போராடாது. அவர்கள் மாம்சம் தானே என்று நினைத்த தேவன் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத 120,000 மக்களுக்காக பரிதவித்த ஆண்டவர் இங்கே பார்க்கிறாரு. திரளான ஜனங்கள், ஒருத்தருக்கு வலது கை எது இடது கை எதுன்னு தெரியல, ஆகவே பரிதவித்தார். இங்க திரளான ஜனங்கள், நியூமரஸ் பீப்புள், திரளான ஜனங்கள் என்ன செய்தார்களா? அவங்களுக்கு என்ன இல்லையா? மேய்ப்பன் இல்லை. they lacked a good shepherd. மேய்ப்பன் இல்லை. அதனால 2 காரியம் நடந்துச்சு. they were scattered, சிதறடிக்கப்பட்டார்கள். ஒரு மனுஷன் சிதறடிக்கப்பட்டிருந்தா, ஒரு மந்தைக்குள்ள இல்லைன்னா, மந்தையை காக்கிற மேய்ப்பனுக்குள்ளாக இல்லைனா, ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன், ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது, நானும் அவளுக்கு என்ன செய்வேன், இப்படி இருப்பேன்னு சொல்லி மனுஷன் சிதறடிக்கப்பட்டிருந்தால் he will be conquered easily, he will be defeated easily. தமிழில் சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே ஸ்கூலில் கதை சொல்லுவோம். 4 எருது இருந்தது, ஒரு சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கம் போய் பார்த்துச்சு, 4 எருதும் ஒன்றா இருந்ததுனால என்ன செஞ்சிச்சு, ஜெயிக்க முடியல. ஒரு நாள் சோகமாக இருந்துச்சு. அந்த பக்கமாக நரி வந்துச்சு. நரி ஏன் சோகமாக இருக்கிறேன்னு கேட்டுச்சு. ஐயோ பாரு, 4 நல்லா குளுத்து கலா மாதிரி இருக்குது, ஒரு நாள் வச்சா நல்லா இருக்கும், அப்போ எனக்கு கொஞ்சம் கொடுக்குறியா? கொடுக்குறேன். சரி, நான் ஒரு தந்திரம் பண்ணுறேன். 4 பேருக்குள்ளாக கலகத்தின் ஆவியை அனுப்பிட்டு பிரிவினையின் ஆவி பிரிந்து போனது. 4 எருதுகளும் ஈஸியாக சிங்கம் விழுங்கிட்டது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார், யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அறிகிறான். சிங்கத்தை போல நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவன் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி அழைக்கிறான். உங்களை பிரிச்சுடுவான். பரிசுத்த ஆவியை விட்டு பிரிச்சுட்டேன்னா you are gone.
பரிசுத்த ஆவியை விட்டுறாதீங்க. தாவீது அழுதான் பாருங்க, எனக்கு என்ன வேணா என்னட்டதை எடுத்துக்க, என் பொண்டாட்டி எடுத்துக்க, என் தேசத்தை எடுத்துக்க, எல்லாத்தையும் எடுத்துக்க, பரிசுத்த ஆவியை மட்டும் என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதே. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். பரிசுத்த ஆவியை எதிர்த்து நிற்காதீங்க. பரிசுத்த ஆவியை எதிர்த்து நின்னா வணங்கா கழுத்துள்ள ஜனம். பரிசுத்த ஆவியை ஒரு வார்த்தை சொன்னால் உடனே கீழ்ப்படிங்க. ஐயோ சாக்கு போக்கு சொல்லாதீங்க, சாக்கு போக்கு சொல்லாதீங்க. ஆபிரகாம் வா, உன் தேசத்திலிருந்து வா, வந்துட்டான், சாக்கு போக்கு சொல்லலை. ஐயோ இது நல்ல இடமாச்சே, இங்கே தானே நான் ரொம்ப வருஷமாக இருக்கிறேன், ஐயோ எனக்கு என்ன நடக்கும் தெரியாது. சாக்கு. பரிசுத்த ஆவி சொன்னால் உடனே கீழ்ப்படிங்க. பரிசுத்த ஆவிக்கு என்ன செய்யாதீங்க, எதிர்த்து நிற்காதீர்கள் என்று வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. சிதறடிக்கப்பட்டவர்கள் எங்கே போய் ஓனாய் பிடிச்சிக்கிடும், சிதறடிக்கப்பட்டவர்களை. இங்கே போனால் புலி பிடிச்சிக்கிடும், இங்கே போனால் சிங்கம் பிடிச்சிக்கிடும். இப்படி மலையில் போனால் மலை முகட்டில் போய் குத்திட்டு நிற்கணும், முள்ளில் போய் மாட்டிக்கிடணும், பள்ளத்தில் போய் குகைக்குள்ளே போய் மாட்டிக்கிடும். ஆகவே தான் சிதறடிக்கப்பட்டவர்களாக இருந்தவர்களை கண்டு ஆண்டவர் மெய்ப்பெண் இல்லாதவர்களை பார்த்து, சிதறடிக்கப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் அப்படியே மனதுருகினார். ரெண்டாவது, தொய்ந்து போனவர்களாக இருந்தார்கள். ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நினைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை நினைத்து நம்மை வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படியாய் வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 2:30. சரி, 1 சாமுவேல். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என்று என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நான் அசட்டை பண்ணுவேன், கனவீனப்பட்டு போவார்கள் என்று சொல்லி சொன்னதாக வேதத்தில் சொல்லுகிற 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. என்னை தேடினால், என்னுடைய குமாரனாகிய சாலமோனே, நீ கர்த்தரை தேடினால் கர்த்தர் உனக்கு தென்படுவார், கர்த்தரை விட்டுட்டினா நீ விட்டு விடுவார் என்று சொல்லுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். 2 நாளாகும் புஸ்தகத்திலே ஆண்டவர் ராஜாக்கள் புஸ்தகத்தில், நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எனக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது தேசத்தின் நன்மையினால் தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். எனக்கு செவி கொடுத்தால். வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட ஜனங்கள் தன்னை தாழ்த்தி தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டால் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. எனக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது தேசத்தின், இன்னைக்கு தேசத்தின் நன்மை புசிக்க முடியல, புலம்பிட்டு இருக்கிறோம், விதைக்கிறோம், எவனோ எடுத்துட்டு போயிடறான்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12-13 வாசித்து பாருங்கள். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலித்து விடுவார். நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். இந்த காரணத்தினால தான் மனுஷனை பொருட்டாய் எண்ணுகிறதற்கு அவன் ஏமாத்துறான். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார், உண்மை உள்ளவர். நாம் உண்மையற்றவர்களாக இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவர். ஆகவே தான் நினிவே பட்டணத்துக்காக பரிதாபம் கொண்டார், திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். ஆண்டவர் என்னை தேற்றின வசனம் இது. அதனால தான் சொல்கிறேன், பல நேரத்தில் நான் கலங்கி போயிட்டேன், ஆண்டவர் விட்டு தூரம் போயிட்டணும் என்றெல்லாம் யோசித்திருக்கிறேன். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், நான் மகன் என்று உன்னை அழைத்த அழைப்பு மாறாதது. ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் கொடுத்தது தான். வாங்கிடுமா, நம்மளை தான் தொலைச்சிருவோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை ஆண்டவர் கொடுத்துருவார். நம்ம தான் யார்கிட்டையாவது போய் சண்டை போட்டு யாருக்காவது தீங்கு பேசி பொறாமப்பட்டு இருதயத்தில் இருக்கிற சந்தோஷத்தெல்லாம் கொண்டு போய் குழி தோண்டி புதைச்சிருவோம். சமாதானத்தை கொடுத்துருப்பார், உள்ளத்தில் நல்ல சமாதானம் கொடுத்துருப்பார். அதை கொண்டு போய் யாருக்கு விரோதமாக பேசி சண்டை போட்டு குழி தோண்டி அந்த சமாதானத்தை போயிட்டு வந்துடுவோம். ஆலயத்துக்கு வந்து நல்ல பிரசனத்தோடு போவோம், வீட்டுக்கு போய் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போதும், ஆச்சா பூச்சான்னு கத்தி இருக்கிற கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், சமாதானம், சந்தோஷத்தை ஆண்டவர் எடுத்துக்கொள்ள மாட்டார், குழி தோண்டி பிடிச்சி விடுவோம். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்லுகிறது. இப்பொழுது முதலிலே வாசிக்க கேட்டோம்,
7ஆம் அதிகாரம் 17, 18 கொஞ்சம் விளக்கமாய் பார்த்து முடிக்க விரும்புகிறேன். முதலாவதாக சொல்லுகிற காரியம் யோபு 17, 18வது வசனத்தில் மனுஷனை ஒரு பொருட்டாய் நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம். 2வது வாசிங்க. அவன் மேல் சிந்த வைத்து, ஐயோ என் பிள்ளை என்று சிந்தை வைத்து, என் மகன் கஷ்டப்படுகிறான் என்று சொல்லி சிந்தை வைத்து அவனை காலைதோறும் அவனை சிந்தை வைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம், காலைதோறும் அவனை விசாரிப்பதற்கு அவன் எம்மாத்திரம். அழகான வசனம். காலைதோறும் ஆண்டவர் விசாரிக்கிறார். கொஞ்சம் அப்படியே வாங்க, கொஞ்சம் கொண்டு போகிறேன். காலைதோறும் ஆண்டவர் விசாரிக்கிறார். மகனே உனக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு, மகளே உனக்கு என்ன செய்யணும். ஆகவே தான் சொல்கிறோம், காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி. அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணால் நிறைய லாபம் உண்டு. காலையில் ஆண்டவர் நம்ம நாட்களை ஆண்டவரோடு கூட தொடங்குங்க. தயவுசெய்து அது ஆண்டவர் சொல்லுகிறார். அடிகோட்டிட்டு காண சொல்லுகிறார். ஆகவே அடிகோட்டிட்டு காட்டுகிறேன். காலைதோறும் ஆண்டவரை தேடுங்க. காலைதோறும் விசாரிக்கிறார். என் மகனே மகளே உனக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு எங்கே போகிற, நீ என்ன படிக்க போகிற, எக்ஸாம் எழுத போறியா, இன்டர்வியூக்கு போக போறியா, இங்கே போக போறியா, உன் போக்க வரத்தை ஆசீர்வதிக்கிறேன். காலைதோறும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். எவ்ரி மார்னிங். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதியது. இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்புறம் இன்னொன்று சொல்லித்தட்டுமா, அதிகாலையின் மகனாகி விடிவெளியை ஜெயிக்கணும்னா நீங்கள் அதிகாலையில் தான் முள்ளால் தான் எடுக்கணும், வைரத்தால் தான் அறுக்கணும். அதிகாலையின் மகனாகிய விடிவெளியை ஜெயிக்கணும்னா, பிசாசை ஜெயிக்கணும்னா காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கணும். இதுக்கு தடையாகத்தான் இன்னைக்கு நிறைய வேலையை பண்ணிட்டான் பிசாசு. ஐடி கம்பெனியை கொண்டு வந்து காலையில் ஜெபிக்க விடாதபடி பண்ணிட்டான். இதனால தான் நாங்கள் சொல்கிறோம், மன கடினத்து நிமித்தமாக ஆரம்பத்தில் சொன்னது என்ன சொன்னோம், கல்யாணம் பண்ணால் பிரிக்கவே கூடாது. அப்புறம் சரி பிரிஞ்சா பரவாயில்லன்னோம். அப்புறம் பிரிஞ்சா கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். இப்போ என்ன செய்யணும், கல்யாணமும் பண்ணிக்கிடுவோம்னு சொல்லுவோம். இதை குறித்து மோசே சொல்லும். அதை குறித்து வேதத்தில் எழுதப்படும் போது புதிய ஏற்பாட்டில் சொல்லுவது, உங்கள் இருதயத்தின் கடின நிமித்தமாக. மோசே என்ன சொன்னான், பிரிஞ்சு தள்ளி விடுதல் உள்ளது என்று சொன்னான். இன்றைக்கி நம்முடைய இருதய கடின நிமித்தமாக நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு நாளில் ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கி ஜெபம் பண்ணுங்க. நீ ஐடி கம்பெனிக்கு போறியா, காலையிலேருந்து வந்துட்டு டயர்டாயிருவேன். ஆகவே ஒரு நாளில் மத்தியானத்தில் எல்லாரும் சமையல்லாம் செஞ்சுட்டு மத்தியானம் 1 மணி நேரம் கிடைக்குதா, 2 to 3 கிடைக்குதா, எந்த வேலையாவது ஆண்டவருக்கு ஒதுக்கி ஜெபி என்று சொல்லுகிறோம். ஏன்னா நம்ம இருதய கடினத்து நிமித்தமாக, நம்முடைய வேலை நிமித்தமாக ஆண்டவரை மறந்து விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் சொல்லுகிற ஊழியக்காரர்கள் சொல்லுகிறது, 1 மணி நேரமாவது ஜெபி பண்ணு. ஏதாவது ஒரு நேரத்தை ஒதுக்கிக்கோ. காலையிலையோ மாலையோ நைட்டோ படுக்கும்போதோ மத்தியானமோ சாயந்தரமோ, whenever you have time. பாண்டிச்சேரியில் இருக்கும்போது 12 to 2 மணி வரைக்கும் எங்களுக்கு லஞ்ச் டைம். பாண்டிச்சேரியில் இருக்கும்போது நான் படிக்கும்பொழுது ஒரு இடத்த தேடி போனேன். ஒரு ஒளியாக போனாக்கா அங்கே ஒரு ரூம் கிடைக்கும். கரெக்டாக 12:30 மணிக்கு போயிடுவேன். எங்கடா டெய்லி காணா போயிடுறேன்னு எல்லாம் கேட்பாங்க. எனக்கு அப்போ தான் ஜெபிக்க டைம் கிடைக்கும். ஏன்னா நான் வீட்டில் தங்கி இருக்கும்போது காலையில் எழுந்திரிச்சா எல்லோரும் பசங்கள்லாம் கூட இருப்பாங்க, ஜெபிக்க முடியாது. மத்தியானம் போயிடுவேன். 12:30 போயிட்டு 1:30 தான் வருவேன். ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சுட்டு நேரத்தை ஆண்டவர் கொடுத்தார். அப்படியாக ஏன்னா நம்ம இருதய கடினம், டைம் இல்லை அப்படின்னு. ஆனால் ஆதியில் சொல்லப்பட்டது என்னது, காலையில் எழும்பி ஜெபிங்க. அதிகாலையில் 3 to 4 ஆண்டவர் அதை தான் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார். வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காலையில் எழுந்திரிச்சு 6:30 மணிக்கு சாப்பாடு கட்டோன்னா, நாங்கள் 7:30 மணிக்கு எல்லோரும் கிளம்பணுன்னா 6:30 மணிக்கு அடுப்பங்கரைக்குள்ளே சமையல் அறைக்கு போனால் தான் நடக்கும். அதுக்கு 4 மணிக்கு எழுந்து 4:30 to 5:30 ஜெபிச்சுட்டு போனால் தான் வரும். இதை ஆண்டவர் எங்களுக்கு பக்குவப்படுத்தி கொடுத்துருக்கிறார். இது என்னால் உண்டானதில் தேவனுடைய சுத்த கிருபை ஈவு. காலையில் எழும்பி ஜெபிக்க வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், வேதம் காலைதோறும் அவர் நம்ம என்ன செய்கிறாரு, விசாரிக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் காலைதோறும் எழும்பி உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக நீங்கள் செய்கிற காரியத்திற்காக ஜெபிப்பீர்களானால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2ஆவதான காரியம், 3ஆவது 4ஆவதான காரியம், நிமிஷந்தோறும் சோதிக்கிறாராம். அப்படி தானே இருக்கு. எவ்ரி செகண்ட் யூ ஆர் பீயிங் டெஸ்டட். எவ்ரி ஏர்லி மார்னிங் காட் உங்களை விசாரிக்கிறார். எவ்ரி செகண்ட் சோதிக்கிறார். அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் ஒரு நாள், உனக்கு ஓய்வே கிடையாதுன்ட்டார். ஒரு நாள் போட்டு அடித்தார் ஒரு நாள். அப்புறம் சொன்னார், ஒரு கிறிஸ்தவன் 24 hours கிறிஸ்தவன், ஒரு கிறிஸ்தவன் 7 days in a week கிறிஸ்தவன், 30 days in a month கிறிஸ்தவன், 365 days in a year கிறிஸ்தவன். அவன் கொஞ்சம் கூட ஸ்லாக்கன் ஆக முடியாது. இங்கே போக முடியாது, இங்கே போக முடியாது. நிமிஷத்தோடு அவனை சோதிக்கிறார். இந்த நிமிஷம் உத்தமனாக இருக்கிறானா,
இந்த நிமிஷம் ஆலயத்தில் உண்மையாக இருக்கிறானா? இந்த நேரத்தில் அவனுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? நிமிஷந்தோறும் அவனை சோதித்து அவன் நல்லவன் அறிந்து கொள்ளுகிறார். ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார். எதுக்காக சோதித்தார்? நான் முக்கியமாக, நான் கொடுத்த மகன் முக்கியமானு சோதித்தார். அவனை பலகமாக சோதித்து, ஆண்டவர் சோதித்தார்னா நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார்னு அர்த்தம். பிசாசு நம்மளை சோதித்தானா கீழே தள்ளுறதுக்காக அர்த்தம். பிசாசு பாதி நேரம் நம்மளை பரீட்சை பார்ப்பான். ஆண்டவர் தான் நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பார். நிமிஷந்தோறும் சோதிச்சுட்டே இருப்பார். இந்த நேரம் என்னத்தை செய்யலாம், என்ன சிந்திக்கிற, எதை நினைக்கிற, ஏதோ காரியத்தை நினைக்கிறியா, எவ்வளையோ நினைக்கிறியா, எவனையோ நினைக்கிறியா, ஏதோ ஒரு காரியத்துக்காக செய்யணும்னு துடிச்சிக்கிட்டு இருக்கியா என்று சொல்லி நிமிஷந்தோறும் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாரு? சோதித்து கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிற, மனுஷனை ஏன் உண்டாக்கினார்? வேதத்தை வாசித்து பார்ப்பீர்களானால் வேதத்தில் 2ஆம் அதிகாரம் ஆதியாகமம் புத்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரை மனுஷனை ஏன் உண்டாக்கினார் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்ட 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நான் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட. மனுஷனை உண்டாக்கினார். ஆண்டவர் இப்படி மனுஷன் இப்படி மாறிட்டான். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேலே நினைவாக இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை பொருட்டாக நினைச்சு நம்மகிட்ட வந்து நம்மளுக்கு இவ்வளோ கொடுத்துருக்கிறார், சட்டம் கொடுத்துருக்கிறார். இதுதான் கிருபை. இந்த கிருபையை நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற பர்பஸ் என்னதென்று பார்க்கணும். மனுஷனுக்கு ஆதியில் ஆண்டவர் கொடுத்த அந்த பொறுப்பு என்ன என்று பார்க்க என்ன சொல்லலாம். இடையில சொல்லலாம், இவர்கள் என் ஜனங்கள், இவர்களை எனக்காக ஏற்படுத்தினேன், என் துதியை சொல்லி வருவாங்க, எனக்கு சாட்சிகளாக இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய இருக்கிறது. ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும், ஆண்டவருடைய துதியை சொல்லி வரணும், ஆண்டவருக்கு நடமாட நிருபங்களாக இருக்கணும். இதெல்லாம் மலையின் மேல் கட்டப்பட்ட பட்டணமாக இருக்கணும். எல்லாம் சரி. ஆனால் ஆதியிலே ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி மனுஷனை அழைத்து கொண்டு வந்து யோர்தான் அந்த ஏதேன் தோட்டத்தில் வைத்து 2 பொறுப்பை கொடுக்கிறார். இன்னைக்கு நமக்கு கூட ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து ஒரு சபையை கொடுத்திருக்கிறார். நம்மை அழைத்து கொண்டு வந்து ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். நல்ல மனைவி, நல்ல கணவன், நல்ல பிள்ளை, நல்ல படிப்பு, நல்ல எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஊழியம் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அழைத்து கொண்டு வந்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு வைத்திருக்கிறார். என்னம்மா வேணும்? இருக்குதாம்மா? ரொம்ப கஷ்டப்படுறீங்களேம்மா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். ஓகே, ஸ்தோத்திரம், தேங்க்யூ. மனுஷனை என்ன செய்தார்னா கொண்டு வந்து உன் கையில் என்ன, சில நேரத்தில் தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குரங்கு கையில் கொடுத்த பூமாலை மாறிம்பாங்க. அந்த நிலைமை நமக்கு இருக்கக்கூடாது. ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்கு என்ன செய்திருக்கிறார்? இதை என்ன செய்யணும்? நம்ம இதை பண்படுத்தணும். ஆங்கில வேதாகமத்தை வச்சிருக்கிறாங்க 2 பேர். அவங்களுக்காக தான் ஆங்கிலத்தில் சொல்ல விரும்புகிறேன். ட்ரெஸ் இட் இருக்குதா? ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை ட்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் அதை காப்பதற்காகவும் ஆண்டவர் என்ன செய்து வைத்தாரா? அவனை கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் வச்சாரா. அப்போ தான் இன்னைக்கு நம்ம கையிலையும் நம்ம கையில் கொடுத்துருக்கிறத நம்ம என்ன செய்யணும்? பண்படுத்தணும், ட்ரெஸ் பண்ணணும். கொடுக்கப்பட்ட தாளந்தை வளர்த்துக்கணும். 5 தாளந்தை 10 தாளந்தாக்கணும். கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவருக்குள்ளாக வளர்க்கணும். கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் பெருசாக போகணும். கொடுக்கப்பட்ட பரிசுத்தாவில வரங்களினாலும் வல்லமையினாலும் வளர்ந்து போகணும். கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை பெருசாக்கி கொண்டே போக வேண்டும். இதுதான் முதல் காரியம். ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்து அவனை பண்படுத்துவதற்காக ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். 2வதாக அதை காக்கும்படிக்காக வைத்தார் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்கிறது. பண்படுத்த என்று சொல்லும்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நீ மென்மேலும் வளரணும். நான் சர்வ வல்லமுள்ள தேவன், யாக்கோபின் தேவன் என்று பிரசங்கிக்கிறனால யாக்கோபின் தேவன் யாக்கோபை பார்த்து சொன்னார், நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாய் என்று சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்பு பாருங்க. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், நியாயம் செய்கிறவன் இன்னும் நியாயம் செய்யட்டும், இன்னும் மென்மேலும் என்னுடைய குமாரனாகிய தாவீதே நீ மென்மேலும் ஆசீர்வதிக்கப்படுவா. யார் சொன்னது? எதிரியாகிய சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறான், நீ அப்படியா மென்மேலும் வளருவ, மேலும் மேலும் வளருவ, மேலும் மேலும் ஆசீர்வதிக்கப்படுவ. வளருகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை தேங்கி நிற்கிற வாழ்க்கை அல்ல. இட் இஸ் நாட் குட்டை, இட் இஸ் அ ரிவர், பெர்னியல் ரிவர், ஓடிக்கொண்டே இருக்கணும்.
கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படியே வளருகிற வாழ்க்கை, விசுவாசத்தில் வளர்கிறவர்களாக பிள்ளைகளாக இருந்து பெரியவர்களாக வளருகிற வாழ்க்கை. ஆகவே தான் சொன்னார், பண்படுத்தணும், இந்த தேசத்தை பண்படுத்தணும், உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற ரட்சிப்பை நீ பண்படுத்துகிறவனாக இருக்கணும். ரெண்டாவதாக வேதம் சொல்லுகிறது, அதை என்ன செய்யணும், காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உனக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் பரிசுத்த ஆவியினாலும் தேவனுடைய இரத்தத்தினாலும் கொடுக்கப்பட்ட இந்த ரட்சிப்பை நீ என்ன செய்வ, உன் காலில் கீழே போட்டு அந்த இரத்தத்தை கீழே போட்டு போனால் உனக்கு என்ன கிடைக்கும், கோபாக்கினை வரும் என்று வேதம் எச்சரிக்கிறது. வேதத்தை வாசித்து பாருங்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, தேவனால் பிறந்தவன் எவனும் தன்னை காக்கிறான். தேவனால் பிறந்த எவனோ, மனுஷனால் பிறந்தவன் அல்ல, தேவனால் பிறந்தவன். ஜான் 1 John 5:18 சொல்லுகிறது. எடுத்தவங்க வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். போதுமா? போதுமா? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கானவனை தொடான். தேவனால் பிறந்தேன். 1:12 சொல்லுது, ஆண்டவருடைய பிள்ளை, நான் பாவத்திலிருந்து பிறந்து செத்துட்டு நீதி கண்டு பிறந்துட்டேன், புது மனுஷன் ஆயிட்டேன். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான் என்று சொல்லி வேதம் அழகாய் சொல்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது கரை திரை அற்றதாக காக்கப்படுவதாக என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் கரை திரை அற்றதாக காக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகிறார். யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் என்ன செய்தார்களாம்? எடுத்துகள் வாசிங்கள். யூதா தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் ஸ்தானத்தை இழந்து போனார்கள். யாரை குறித்து? தேவ தூதர்களை குறித்து சொல்லப்படுகிறது. தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆதி மேன்மையை காத்துக்கிடல. ஆகவே என்ன செய்ய, தங்க போக வேண்டிய ஸ்தானத்தை இழந்து போய் விட்டார்கள் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுது. 1ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் நானே வாசிக்கிறேன், இல்லாட்டி முடித்து விடுகிறேன். 24ஆம் வசனம். எல்லோருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திற்கு, இந்த அப்போஸ்தலர் பட்டத்திற்கும் பங்கு பெறுவதற்காக எங்களை ஒருத்தரை காட்டுங்கன்னு சொல்லி குலுக்கல் சீட்டு போடுறாங்க. மத்தியா மேல பேர் மத்தியா பேரில் விழுது என்று சொல்லி மத்தியாவின் பேருக்கு சீட்டு விழுந்தது. போக வேண்டிய யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படியான இடத்தை விட்டுட்டு போயிட்டான். இன்னைக்கு அந்த இடத்தை காத்து கொள்ளும்படிக்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே தான் சொல்லுகிறார் யூதா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதி மேன்மையை காக்காமல் என்ன செய்து விட்டார்கள்? போய்விட்டார்கள். யூதாஸ் போயிட்டு ஆதி மேன்மை, அவனுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு தேவனுடைய சீஷன் என்று சொல்லி. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் பிறந்திருக்கிற நாம் அந்த அழைப்பை விட்டு விடாது இருக்கும்படிக்குத்தான் ஆண்டவரே என்னை ஒரு பொருட்டா என்பதற்கு நான் எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவர் முன்பதாய் தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு அழகாக சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு அருமையான வசனம். 2 உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருள், அது என்ன பொருள் சொல்லுங்க பார்ப்போம். நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள், கொஞ்ச நேரம் நானே பேசிட்டேன், நீங்கள் பேசுங்க, வாத்தியார் புத்தி வெளியே வரும் அப்பப்போ. நம்ம இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட நற்பொருள் என்ன? சட்டையா, பேண்டா, நல்ல பர்ஸா, பெல்ட்டா, நல்ல நல்ல நகையா? நற்பொருள் என்ன பொருள் சொல்லுங்களேன், கொஞ்சம் வாயை திறந்து. படிப்பா, கல்வியா, அந்தஸ்தா, வீடா? நற்பொருள் என்ன? ரட்சிப்பு. நம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது தேவனுடைய ரட்சிப்பு. இந்த நற்பொருளை, ஆதி மேன்மையை என்ன செய்யணும்? காத்துக்கிடணும். எதை வச்சு காத்துக்கிடணும்? உன்னிடத்தில் தீமோத்தேயோ, என் குமாரனாகிய தீமோத்தேயோ, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்தத்தை, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்தை, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அன்பை, தேவனுடைய அன்பை, நற்பொருளை, குறிப்பாக மொத்தமாக சொல்ல போனால் உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட ரட்சிப்பை எதால காத்துக்க? எதால காத்துக்க?
எதால காத்துக்க சொல்லுங்களேன். சத்தம் போட்டு தூங்கிட்டீங்களா? இவ்வளோ சத்தத்துலையும் தூங்குறீங்களா? ரொம்ப சந்தோஷம். நீங்கள்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள். ஆண்டவர் அதனால தான் உங்களுக்கு நல்ல ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கிறபடினால தான் உங்களுக்கு சபையில் கூட இவ்வளோ சத்தத்திலும் இன்பமான நித்திரை கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்கள்லாம் ஆண்டவருக்கு பிரியமானவங்க. ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார், ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால அந்த பிரியத்தை காத்துக்கிடுங்க, அந்த துக்கத்தையும் காத்துக்கிடுங்க. ஆமென், ஆமென், ஆமென். சொல்லுங்க, என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை நான் பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள்ளப்படுவேன். என்னை கொண்டு வந்து பண்படுத்தவும், என்னை கொண்டு வந்ததை காக்கவும் ஆண்டவரை கையில் சில பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நான் ஏமாத்துறோம், என்னை ஒரு பொருட்டா நினைச்சு, என்னை பொருட்டா நினைச்சு ஒரு குடும்பத்துக்கு தலைவியா வச்சு 2 முறை 3 முறை 4 முறை செத்து பொழைச்சி பிள்ளைகளை கொண்டாக்கி என் கையில் கொடுத்திருக்கிறாரே, அந்த பிள்ளைகளை பண்படுத்தவும் காக்கவும் நான் ஏமாத்துறேன். ஆமென், ஆமென். என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருள், எனக்கு கொடுக்கப்பட்ட சபை, எனக்குன்னு இப்படிப்பட்ட ஒரு போதகரை கொடுத்திருக்கிறீங்களே, தேவனுடைய மனுஷனை கொடுத்திருக்கிறீங்களே, தாளந்து உள்ள போதகரை கொடுத்திருக்கிறீங்களே, எனக்கு ஆண்டவரே இதை நான் காத்து கொள்ளணும். மனம் மாற மனுப்பு திறன் அல்ல, மனம் மாற மனுப்பு. நான் அங்கே ஓடிட்டு இருக்க மாட்டேன். கொடுக்கப்பட்ட இடத்துல கீழே வேறு ஒன்றி மேலே கனி கொடுப்பேன். என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை பரிசுத்த ஆவியினால என்ன செய்யணும்? காத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் அழகாக சொல்லுகிறது. ஆகவே மனுஷனை நினைப்பதற்கும், அவன் மேலே சிந்தை வைப்பதற்கும், அவனை காலைதோறும் விசாரிப்பதற்கும், அவனை நிமிஷதோறும் அவனை சோதிப்பதற்கும் அவன் ஏமாத்திரம். ஆண்டவர் நமக்கு இவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார், இவ்வளவு பெரிய நற்பொருளை கொடுத்திருக்கிறார், பொக்கிஷத்தை கொடுத்திருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் உன்னிடத்தில் சொல்கிறார், நேரம் இல்லாதபடி நான் முடிக்கிறேன், உன்னிடத்தில் மட்பாண்டங்களிலே இந்த பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நிற்போம். ஆண்டவரே, என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை, பரிசுத்தம் என்கிற நற்பொருளை, விசுவாசம் என்கிற நற்பொருளை, அன்பு என்கிற நற்பொருளை, ரட்சிப்பு என்கிற நற்பொருளை ஆண்டவரை பரிசுத்த ஆவியினாலே நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவி எனக்கு தாங்க. ஆண்டவர் என்னை அழைத்து கொண்டு வந்து பண்படுத்தவும் அதை காக்கவும் எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறீங்க, பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க, பர்பஸை கொடுத்திருக்கிறீர்கள். இன்றைக்கு அதை நான் அறிந்து வைத்திருக்கிறேன். ஆகவே என்னோடு கூட இருங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சொல்லுவோம். ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்யேன், ஒன்றுமில்லை நானையா உம்மாலன்றி ஒன்றும் செய்ய. அன்று சீஷர் கழுத்தாவியால் இன்று அடியனை நிரப்பிடுமே, அன்று சீஷர் கழுத்தாவியால் இன்றே அடியனை நிறைத்திடுமே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஒன்றுமில்லை நானையா உமலன்றி ஒன்றும் செய்யேன், ஒன்றுமில்லை நானையா உமலன்றி ஒன்றும் செய்ய. அன்று சீஷர் கழுத்தாவியா இன்று அடியனை நிரப்பிடுமே. தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே, தந்தேன் என்னை இயேசுவே இந்த நேரமே உமக்கே. ஆண்டவரே, என்னை வெறுமையாக்கி வைக்கிறேன், என்னை நிரப்புங்க. என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை பரிசுத்த ஆவியினால் காத்துக்கொள்ள பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை எனக்குள்ள கொண்டு வாங்க. இந்த கால வேளையில் கொண்டு வாங்க. என்னை நினைப்பதற்கு நான் ஏமாத்திரம், என்னை ஆண்டவரே என்னை பொருட்டாக நினைப்பதற்கு நான் ஏமாத்திரம், என்னை நிமிஷத்தோறும் என்னை சோதிப்பதற்கும் காலத்தோறும் என்னை ஆண்டவர் விசாரிப்பதற்கும் என்னை ஆண்டவர் என்மேல் சிந்தை வைப்பதற்கும் நான் ஏமாத்திரம். ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. உங்கள் கிருபையை மறந்து போகாதபடிக்கு, உங்களுடைய அன்பை விட்டு விலை
விலகி போகாதபடிக்கு அழைக்கப்பட்ட அழைப்பில் உறுதியாய் நிரப்பி நிற்கத்தக்கதாக என்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை பரிசுத்த ஆவியினால் நான் காத்துக்கொள்ள உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எனக்கு தாங்க, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்க. இந்த மாரா பலபதுரி விஷாரா பல மோன மாரா பார பல வானம் திறந்திருக்கட்டும். உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் உணர்ந்து கொள்ள கிருபை தாங்க. பண்படுத்தவும் ஆண்டவரே, அதை ஆண்டவரை காத்துக் கொள்வதற்கும் எனக்கு பரிசுத்த ஆவி வேண்டும், ஞானம் வேண்டும், அறிவு வேண்டும், உம்முடைய கிருபை வேண்டும் ஆண்டவரே. நான் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். இங்கும் அங்கும் ஓடுகிறவனா இல்ல, இங்கும் அங்கும் ஓடுகிறவனா அல்ல. நான் மனமாற மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் ஆண்டவருடைய பிள்ளை. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்தத்தின் ஆண்டவருடைய சாயலை நான் தரித்துக் கொள்ளுகிறேன். பரிசுத்தத்தை, அன்பை, ஆண்டவருடைய மகிமையை இன்றைக்கு நான் உம்முடைய சாயலிலே கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் ஒத்தாசை செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கேட்ட ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்குவதாக. இந்த வார்த்தையை நீ தந்ததற்காக முகங்குப்புற விழுந்து நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. கோடாகோடி ஸ்தோத்திரம், கோடாகோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மேலும் இறங்கும். ஜெபத்தை முடிக்க விரும்பல ஆண்டவர். அல்ல வாலிப பிள்ளைகளை நிரப்ப விரும்புகிறார் ஆண்டவர், விடுதலையாக்க விரும்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டு அங்கு விடுதலை உண்டு. God wants to set you free. God wants to remove all your shackles, all your bondage. ஆண்டவர் துதிக்கிற, come out of the bondage. Hallelujah, hallelujah. வெளியே வா லாசருவே, வெளியே வா என்று சொன்னதே போல உன் கட்டுகளிலிருந்து வெளியே வா, உன் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வா, உன்னை சுற்றி ஒரு வட்டத்தை போட்டு இருக்கிற வெளியே வா. ஆமென். Thank you Lord. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. பத்தல ஆண்டவர் அபிஷேகம் பத்தல. ஆண்டவர் சொல்ல இன்னும் கொடுக்க விரும்புகிறேன். மனுஷனை நினைக்கிறதற்கு, அவனை எண்ணுகிறதற்கு ஏமாத்திரம் ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். நமக்கு கிருபைகளை தரும்படிக்காய், பரிசுத்த ஆவியை தரும்படிக்காய் நமத்தில இறங்கி வந்துடுறார். ஹல்லேலூயா. ரீதா மாராபலா பரபாபாபாபா. எல்லாம் ஓடட்டும் ஆண்டவர், எல்லாம் ஓடட்டும், எல்லாம் புதிதாகட்டும், எல்லாம் புதிதாகட்டும். புதிய வல்லமை, புதிய அபிஷேகம், புதிய கிருபை இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஆண்டவரே, மனதுருகும், மனதுருகும், மனதுருகும். நாங்கள் சிதறடிக்கப்பட்டவர்கள். வலதுகைக்கு இடதுகை வித்தியாசம் தெரியல. சிதர் மெய்ப்பன் இல்லை, இதுவரைக்கும் நல்ல சபைக்கு வரல, நல்ல தகப்பன் இல்லை, நல்ல மெய்ப்பன் இல்லை. ஆகவே சிதறடிக்கப்பட்டு இருக்கிறோம், தொய்ந்து போயிருக்கிறோம். Move with your compassion, my Lord. Send your anointment to us. Send your supernatural power and deliver us from all the bondages, my Lord. Thank you. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து. ஆண்டவர் பிரசன்னம் இறங்கி இருக்கிறது. ஆண்டவர் என்னை விடுவித்தார். நான் ஆண்டவருடைய பிள்ளை. என்னை நினைக்கிறதற்கு நான் ஏமாத்துறோம். என்னை ஒரு பொருட்டா, ஐயோ நான் இவ்வளோ அழகிட்டு இருக்கிறேனே, இவ்வளோ குண்டா இருக்கிறேனே, என்னை ஒரு பொருட்டா, இவ்வளோ எனக்கு பாடக்கூட தாளந்து இல்லையே, என்னை ஒரு பொருட்டாய் நினைத்து பிரசங்கம் பண்ண கூட எனக்கு தாளந்து இல்லையே, என்னை ஒரு பொருட்டாய் நினைத்து என்னை ஆண்டவரே, என்னை நினைத்திருக்கிறேன். ஆண்டவரே உமக்கு நன்றி. வாயை திறந்து சொல்லுங்க. ஒரு அபிஷேகம் இறங்குதான் பார்ப்போம். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வானம் திறந்து இருக்கிறது. இந்த வார்த்தைகளை நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி சொல்லுகிறேன். ஆகவே வானம் திறந்து அக்கினி இறங்குகிறதாய் காணப்படும். எலியாவின் தேவன் நம்ம மத்தியில உலாத்தி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியாவின் தேவனுடைய அக்கினி இன்றைக்கு ஊட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் நீர் சொல்லி நான் சொல்லுகிறேன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக உம்முடைய மகிமை இறங்குவதாக, உம்முடைய வல்லமை இறங்குவதாக, உம்முடைய அக்கினி அபிஷேகம் இறங்கி எல்லாவற்றையும் அவித்து போடுவதாக. நன்றி, 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 நன்றி. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. மகிமை இறங்குகிறது, வல்லமை இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது, அபிஷேகம் ஏக்கினா மகிமை. உங்களை மகிமையாக வல்லமை உள்ளவர், மகிமையானவைகளை உங்களுக்கு செய்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறார். வல்லமை உள்ளவர் மகிமையானவர்களை செய்யும்படிக்காய். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அந்த பரிசுத்த நாமத்தினாலே தேவன் நம்மளை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, wonderful Jesus. Thank you for your wonderful presence. சபையை புதுப்பித்ததற்காக, எங்களை புதுப்பித்ததற்காக, உறங்கி கொண்டிருந்த எங்களை தட்டி எழுப்பினதற்காக எங்களுடைய பொறுப்பு என்ன? பண்படுத்தவோ ஆண்டவரே, அதை ஆண்டவரை காக்கவும் எங்களுக்கு பொறுப்பு கொடுத்திருக்கிறீர். கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை அனல் முட்டி எழுப்பணும். கொடுக்கப்பட்டிருக்கிற அபிஷேகத்தை அனல் முட்டி எழுப்பணும். அதை அவித்து போட்டுடக்கூடாது. கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை இழந்து போகவும் கூடாது. காத்துக்கொள்ள எங்களுக்கு பலன் தாங்க. பரிசுத்தாவின் ஒத்தாசையும் வழி நடத்துவதும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். இந்த நாளுக்குரிய, இந்த சபைக்குரிய ஆண்டவர், இந்த ஆராதனைக்குரிய ஆசீர்வாதத்தை இயேசு என்ற மகிமை பொருந்திய மாறாத நாமத்தினாலே எடுத்துக்கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.